ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த கிளாஸ்ல இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல காந்தியின் எரா அப்படின்ற பர்டிகுலர் டாபிக்ல இருந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து வரிசையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோடைய முக்கியத்துவத்தை நான் வந்து சொல்லிட்டே வரேன். என்னன்னா, நமக்கு சிலபஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் எப்பவுமே ரொம்ப 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 முக்கியமா இருக்குது. எப்படின்னா, சிலபஸ் நமக்கு எந்தெந்த கண்டென்ட்லாம் படிக்கணும். ஸோ நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றேன். அதுல என்ன சிலபஸ், நான் எதை மட்டும் படிச்சா போதும்னு சொல்லி காட்டி கொடுக்குது. ஸோ நான் இந்த எக்ஸாமுக்கு, இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு எனக்கு எந்த மாதிரியான கேள்விகளை கேட்கறாங்க அப்படின்றத எனக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் எனக்கு காட்டி கொடுக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி, இப்போ நம்ம ஹிஸ்டரி பார்க்குறோம் இல்லையா, மாடர்ன் இந்தியா பார்க்குறோம். இதே மாடர்ன் இந்தியா நமக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது, யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற வேற எக்ஸாம். ஸோ வேற இன்னும் நிறைய எக்ஸாம்லயும் இந்த ஹிஸ்டரி ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கறாங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சியும் கேட்கறாங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ நாம ப்ரிப்பேர் பண்ற எக்ஸாமுக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நாம வந்து எந்த கைண்ட் ஆஃப் இதுல நாம வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கிறது அப்படின்னு காட்டுறது தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்னு. ரெண்டாவது வந்து என்னென்ன ஏரியாஸ்லாம் ஃபோக்கஸ் பண்றாங்க, எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? இது வந்து ரெண்டு. ஸோ நம்ம ஒரு ஏரியா படிக்கும் போது இதுல குரோனாலஜிக்கல் ஆர்டர் முக்கியமா, இல்ல நமக்கு வந்து இந்த ஃபேக்ட், இந்த நம்பர்ஸ் எல்லாம் முக்கியமா, இந்த இயர் முக்கியமா, இல்ல இதுல வந்து கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா அப்படின்னு நமக்கு ஒவ்வொரு பகுதியும் ஆழ்ந்து படிக்கிறதுக்கு, நமக்கு எக்ஸாமுக்கு தேவையான விதத்துல படிக்கிறதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நமக்கு ஹெல்ப்பா இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால இந்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஏரியா. இது லாஸ்ட் 2020ல இருந்து 2022 வரை, ஆஃப்டர் இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணக்கு அப்புறமா, ஆஃப்டர் கோவிட் ஏரான்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஏரியால கேட்ட, அந்த பீரியட்ல கேட்ட காந்தியன் ஏரான்னு நாங்க மென்ஷன் பண்றது 1917ல காந்தியோட ஃபர்ஸ்ட் போராட்டம் ஆரம்பிக்குது. அங்க இருந்து 1947 வரை உள்ள பீரியட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே தான் நம்ம அங்க வந்து பார்க்க போறோம். ஓகேவா? சோ இந்த ஒரு செஷன் எப்படி போக போகுதுன்னா, அதுல ஒரு 35 கொஸ்டின் இருக்குது. 32 to 35 கொஸ்டின் நம்ம வந்து இருக்குது. அந்த கொஸ்டின் எல்லாமே நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஏன் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி அதுக்கு ஆன்சர் பண்ணலாம்னு பார்த்துட்டு அப்புறமா அந்த எரால உள்ள முக்கியமான எல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓவராலா. ஓகேவா? சோ என்னன்னா, இந்த செஷன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கொஞ்சம் லெந்தியா போகும். லெந்தி இன் தி சென்ஸ் 2 to 2.5 hours போகலாம். இந்த செஷன்ல வந்து நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லீங்கன்னா, இந்த லெசனை நீங்க ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஏற்கனவே படிச்சவங்க, ஏற்கனவே படிக்காதவங்களுக்கு இதை பார்த்துட்டு நீங்க படிக்கும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்படிதான் கொஸ்டின் கேட்கறாங்க, இந்த மாதிரி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே நீங்க வந்து படிச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? சோ இந்த செஷன்ல கரெக்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுக்காங்க பாருங்க. In 1937 election, Muslim League secured dash percentage of total Muslim votes னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 1937 வருடம் நடந்த முஸ்லீம் லீக் பெற்ற முஸ்லீம் வாக்குகளின் மொத்த சதவீதம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? முஸ்லீம் வாக்குகளின் மொத்த சதவீதம் கேட்டிருக்காங்க. இது என்ன சார் இவ்வளவு டீப்பா கேட்டிருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாங்கலாம் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, டிஎன்பிஎஸ்சி கேட்கறாங்க. இது ஏன் முக்கியம் சொல்றேன், சும்மா கேட்கல, ரீசன் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் எலெக்ஷன்ல, சட்டசபையில வந்து சட்டமன்ற எலெக்ஷன்ல வந்து ஒவ்வொரு கட்சியினரும் எத்தனை சீட்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கூட கேட்கறாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 4.8. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஏன் கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 1937 எலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. காங்கிரஸ் வந்து மறுபடியும் எலெக்ஷன்ல பங்கேற்று வின் பண்றாங்க. காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் முஸ்லீம் ஓட்ஸும் வாங்கியிருப்பாங்க. ஸோ முஸ்லீம் ஓட்ஸ் வாங்கினால என்னன்னு அதை ப்ரூவ் பண்ணாங்கன்னா, நாங்க ஒரு மதசார்பற்ற ஒரு அமைப்பா தான் இருக்கிறோம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணாங்க. முஸ்லீம் லீக்ன்ற ஒரு தனி இயக்கம் இருக்குது, முஸ்லீம்களுக்காக செப்பரேட் எலக்ட்ரேட் இருக்குது. ஆனாலுமே ஃபுல் ஓட்டும் முஸ்லீமுக்கு விழல. காங்கிரஸுக்கும் நிறைய பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து விழுந்துச்சு. ஸோ முஸ்லீம் அப்போ எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு தான் கொஸ்டின். அது வந்து 4.8. ஸோ இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் வந்து ஸ்கிப் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஸ்கிப் பண்ணிருப்பாங்க. இந்த சென்ஸ் வந்து படிக்கும்போது இதெல்லாம் அவ்வளவு முக்கியமா அப்படின்னு போயிருக்கலாம், ஆனா ரொம்ப தரவா படிக்கிறவங்க படிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின். ஸோ இந்த ஆப்ஷன்ல 4.8 கண்டிப்பா அதிகமா வாங்கியிருப்பாங்க. முஸ்லீமுடைய ஓட்டுன்னு கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இது வந்து கெஸ் பண்ணி நான் போட்டிருந்தா அப்படிதான் போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ இது வந்து 4.8. அதனாலதான் இந்த கொஸ்டின் வந்து முக்கியத்துவம். அந்த எலெக்ஷன் முக்கியனால அந்த எலெக்ஷன்ல வர நம்பர்ஸும் முக்கியம். ஓகேவா? போற போக்க இருந்தா இதை வந்து கேட்டுக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில நாம படிக்கும்போது இந்த மாதிரி முக்கியமான ஈவென்ட்ல உள்ள நம்பர்ஸ், டேட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பாத்துக்க போறோம். ஓகேவா? ஸோ அப்படிதான் இது கேட்டிருக்காங்க. அந்த வகையில இதுக்கோட ஆன்சர் என்ன? 4.8. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் விச் 2 years சுபாஷ் சந்திர போஸ்
வாஸ் எலெக்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். சுபாஷ் சந்திர போஸ் இருமுறை இந்திய தேசிய காங்கிரசுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுகள் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இது எப்போன்னு பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் மொத்தமே 2 வாட்டி தான் ஐஎன்சிக்கு வந்து தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. சோ அந்த 2 வருஷமும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1938 அண்ட் 1939. ஸோ இந்த 1938 நமக்கு வந்து எங்க அந்த செஷன் நடக்கும் அதுவும் நமக்கு முக்கியம். எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஹரிபுரால நடக்கும். ஹரிபுரா. ஸோ இது எங்க நடக்கும்னா திரிபுரால நடக்கும். திரிபுரா. ஓகேவா? இந்த 2 செஷனும் முக்கியம். ஸோ இந்த திரிபுரா செஷன்ல வந்து ஆப்போசிட்டா யார் இருப்பாங்கன்னா பட்டாபி சித்தராமையா எலெக்ஷன்ல நிற்பாரு. அவரை தோற்கடிச்சு வின் பண்ணிருப்பாரு. ஓகேவா? பட்டாபி சித்தராமையாவை தோற்கடிச்சு 1939 வந்து தலைவராயிருப்பாரு. சோ இந்த இதுல இருக்கும் போதே அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்துடுவாரு. திரிபுரா செஷன்ல இருக்கும் போதே அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்து ஃபவார்ட் பிளாக் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து ஆரம்பிப்பாரு. ஓகேவா? ஃபவார்ட் பிளாக் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து யார் தலைவரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் வந்து இந்த திரிபுரா செஷனுக்கு வந்து தலைவரா இருப்பாரு. இதுக்கப்புறம் உள்ள இவரு இவரு ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா ராஜேந்திர பிரசாத் வந்து இந்த இந்திய தேசிய காங்கிரஸுக்கு வந்து தலைவரா இருப்பாரு. ஓகேவா? சோ இதுதான் இதுல உள்ள கண்டென்ட். பிரசாத் வந்து இதை வந்து ப்ரெசைட் பண்ணி கொண்டு போவாரு. சோ அப்ப நமக்கு கேட்ட கொஸ்டின் என்ன? சுபாஷ் சந்திர போஸ் வந்து பிரசிடென்டா இருந்த 2 காங்கிரஸ் செஷன் எந்த இயர் வந்து கேட்டிருக்காங்க? 38 அண்ட் 39. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா? ஸோ இது வந்து எந்த டைப் ஆஃப் கொஸ்டின் சார்? பேசிக் கொஸ்டினா அப்படிங்கிற ரொம்ப பேசிக் கொஸ்டினுங்க. ஸோ இந்த கொஸ்டின்லாம் படிக்காம போகல. ஆக்சுவலி இதை வந்து நான் எங்க வச்சிருக்கேன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன்ஸ்ல வச்சிருக்கணும். ஓகேவா? அது நம்ம நேரத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க பழைய வீடியோ பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். அதுல இந்த விஷயத்தை பற்றி நம்ம கிளியரா டிஸ்கஸ் பண்ணோம். வெரி பேசிக் கொஸ்டின். ஓகே, சுபாஷ் சந்திர போஸ் பற்றி படிக்கும்போது அவர் தலைமையேற்ற 2 கூட்டங்கள் வரைக்கும் நீங்க படிக்காம போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு பேசிக்கான கொஸ்டின். So next பாருங்க, what was the name given to the boycott of schools and colleges announced by காந்திஜி? மகாத்மா காந்திஜி அவர்களால் கொண்டு வரப்பட்ட பள்ளி கல்லூரிகள் சட்டமன்ற புறக்கணிப்பு போராட்டத்திற்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஒவ்வொன்றா பார்ப்போமா. சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் அப்படின்றது சட்ட மறுப்பு இயக்கம். ஓகேவா? அவங்க ஒரு சட்டத்தை போடுறாங்க, உப்புக்கு வந்து வரி கட்டணும் அப்படின்னு போடுறாங்க. சோ அதை மறுக்கிறதுக்காக உப்பு சத்தியாகிரகம் நடத்துறாங்க. சட்ட மறுப்பு இயக்கம் அது. சோ அதையும் ஸ்கூல்ல காலேஜ் வந்து புறக்கணிக்கிறதுலாம் அது வேற. ஓகேவா? குவைட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஓகேவா? டோட்டலா அவங்களை வந்து வெளியேற சொல்ற அந்த இயக்கம். அதே மாதிரி வந்து சம்பரான் சத்தியாகிரகா, டி ஆப்ஷன் பாருங்க. சம்பரான் சத்தியாகிரகம் வந்து அவங்க வந்து ஜஸ்ட் அந்த பகுதியில் சம்பரான் சத்தியாகிரகம் வந்து பீகார்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல சம்பரான் அப்படின்ற பகுதியில் உள்ள மக்கள், ஒரு விவசாயிகள் வந்து போராடின ஒரு போராட்டம். என்ன நடக்கும்னா டோட்டலா 3/20 வந்து இண்டிகோ கல்டிவேட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு 20 ஏக்கர் நிலம் இருக்குன்னா 3 ஏக்கர் நிலத்துல வந்து இண்டிகோ வந்து கல்டிவேட் பண்ண சொல்லுவாங்க. அதை எதிர்த்து நடக்கிற இந்த போராட்டம் தான் சம்பரான் சத்தியாகிரக போராட்டம். சோ நமக்கு ஆன்சர் வந்து நான் கோஆபரேஷன், ஒத்துழையாமை இயக்கம். ஓகேவா? ஒத்துழையாமை இயக்கம்னா உங்களுடைய ஸ்கூல்ஸ்க்கும் காலேஜுக்கோ கோர்ட்டுக்கோ இல்ல எதுக்குமே நாங்க வந்து வரமாட்டோம், நாங்க அங்க வந்து பணியாற்ற மாட்டோம், அங்க வந்து படிக்க மாட்டோம் அப்படின்ற கான்செப்ட் வந்து கொண்டு வந்தது வந்து ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். இது எப்போ கொண்டு வரோம்னா 1920 கொண்டு வருவாரு. ஓகே, நான் கோஆபரேஷன் பற்றி ஷார்ட்டா பார்த்துருவோம். 1920 காந்திஜி கொண்டு வருவாரு. 1922 சௌரி சௌரா அப்படின்ற ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ஓகேவா? சௌரி சௌரா என்னன்னா நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சௌரி சௌரால வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். ஆக்சுவலி சௌரி சௌரால மக்கள் வந்து போராடிட்டு இருப்பாங்க. போராட்டம் மீன்ஸ் அமைதியான முறையில தான் அந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நடத்திட்டு இருப்பாங்க. அங்க போலீஸ்காரங்க வந்து தடியடி நடத்தவும், குண்டு துப்பாக்கி சுடவும் இவங்களுக்கு கோபம் வந்துடும். இவங்க ஸ்ட்ரெயிட்டா போய் அந்த ஊர்ல உள்ள போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அதுல காந்தி வந்து கோவப்பட்டு அமைதியான முறையில தான் நம்ம பண்ண சொன்னோம், ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை வந்து வாபஸ் வாங்கிடுவாங்க, மீன்ஸ் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் அந்த ஸ்டோரி. ஸோ நான் கோஆபரேஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். புரிஞ்சா? ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ங்க. ஸோ ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் பைகாட் பண்ணிட்டு வந்து போராட சொன்னது வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் தான். ஸோ வெரி பேசிக்கான கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸியான கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
which candidate was defeated by Subhash Chandra Bose to become the president of the Congress in 1939 election? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா? 1938ஆம் ஆண்டு தேர்தலில் சுபாஷ் சந்திர போஸ் எந்த வேட்பாளரை தோற்கடித்து காங்கிரசின் தலைவரானார்? யாருங்க? பட்டாபி சித்தராமையா. ஓகேவா? சோ இப்பதான் பார்த்தோம் லாஸ்ட் கொஸ்டின்ல இந்த திரிபுரா காங்கிரஸ் செஷன் 1939 வந்து பட்டாபி சித்தராமையா வந்து ஆப்போசிட்ல இருப்பார் இல்லையா? சாரி, பட்டாபி சித்தராமையா தோற்கடிச்சு தான் இவர் வந்து தலைவராக இருப்பாரு. ஓகே, ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின். ஸோ இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் அவங்கள்ட்ட என்ன கேட்குறேன்னா 1939 செஷன் எங்க நடந்துச்சு? ஓகேவா? 1939 செஷன் எங்க நடந்துச்சு? திரிபுரா. ஓகே, 38ல ஹரிபுரா. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பேரையும் மறக்கக்கூடாது, ஹரிபுரா அண்ட் திரிபுரா. ஸோ ஹச்சி ஃபர்ஸ்ட் வரும், சி செகண்ட் வரும். ஓகேவா? ஸோ இது ஒரு பேசிக்கான கொஸ்டின். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பற்றி படிக்கும்போது அவர் தலைமையேற்ற ரெண்டு இதையும் வந்து படிக்காம போக மாட்டோம். ஸோ அவர் யாரை எதிர்த்து வின் பண்ணிட்டான்றதும் ஒரு வரலாற்று நிகழ்வு தான், அதையும் நம்ம படிக்காம போக மாட்டோம். ஹூ வாஸ் அனௌன்ஸ்ட் ஆகஸ்ட் ஆஃபர் இன் 1940? ஓகேவா? ஸோ இது ஒரு ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே இதுக்கு வந்து ஆன்சர் பேர்லாம் லார்ட் லின்லித்தோ. ஓகேவா? ஆகஸ்ட் ஆஃபர் பற்றி நம்ம படிக்கும்போது வந்து இந்த விஷயத்த படிக்காமே இருக்க மாட்டோம். சரி, ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் ஆஃபர் 1940 சொல்லி ஹெட்டிங் போட்டு கீழே நோட்ஸ் எடுத்தாலே ஃபர்ஸ்ட் வந்து யாரு? லின்லித்தோ தான் இதை வந்து கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதுவோம் இல்லையா? ஸோ அதுதான் லார்ட் லின்லித்தோ. ஸோ இதுல வந்து நம்ம எலிமினேட் பண்ணனா ஈஸியா எலிமினேட் பண்ணலாங்க. எப்படி எலிமினேட் பண்ணலாம்? ஸோ வேவலுக்கும் நமக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. ஓகே, ஸோ வேவல் வந்து அவர் ஒரு கமாண்டர் இன் சீஃபா தான் இருந்திருப்பாரு வேவல். ஓகேவா? சாரி, வேவல் வந்து அவன் இருந்துக்குவாரு. அப்புறம் வந்து 1944ல தான் அவர் அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க. மவுண்ட் பேட்டன் வந்து 46 அந்த டைம்ல வருவாரு. ஸோ இவர் வந்து 1944 அந்த டைம்ல வருவாரு, 1946 அந்த டைம்ல வருவாரு. விண்டோ மார்லி எப்பங்க? 1909. ஓகேவா? இவங்கெல்லாம் ஏர்லி. ஸோ இவங்கெல்லாம் அதுக்கு அப்புறம் வரவங்க, லேட்டா வரவங்க, 1944 வருவாங்க. ஸோ 1940 நமக்கு யார் இருப்பாங்கன்னா லின்லித்தோ தான் இருப்பாரு. ஸோ அது கூட நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஆகஸ்ட் ஆஃபர் நம்ம வந்து படிச்சாலே நம்ம என்னதான் படிப்போம், ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்ற ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னாலே அங்க லின்லித்தோ வராம இருக்க மாட்டாரு. அந்த இதுல இது வந்து வெரி 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 பேசிக் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ ஆகஸ்ட் ஆஃபர் பற்றி லைட்டா சொல்லிடுறேன். ஆகஸ்ட் ஆஃபரை வந்து லின்லித்கோ வந்து கொண்டு வருவாரு. ஸோ அந்த தனிநபர் சத்தியாகிரகம் வந்து இவங்க கொண்டு வருவாங்க. தனிநபர் சத்தியாகிரகம் வந்து இவர் லின்லித்கோ கொண்டு வந்த அந்த இதுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்கறதுக்காக கொண்டு வந்ததுதான். அதுல என்ன பண்ணுவாருன்னா ஆகஸ்ட் ஆஃபர்ன்றது ஒரு டேட்டே சொல்லிருக்க மாட்டாங்க, வரையறுக்கப்படாத ஒரு டேட்ல உங்களுக்கு வந்து விடுதலை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. ஓகே, இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கும், ஆனா என்னைக்குன்னு சொல்லிட்டு டேட்லாம் சொல்லிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப உங்களுக்கு கோபம் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்புறம் நிறைய சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா இந்திய உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆலோசனை குழு ஒன்று நம்ம வந்து உருவாக்குவோம். ஓகேவா? ஸோ போர் நடந்துட்டு இருக்கும். அப்போ 39ல 2ஆம் உலக போர் ஸ்டார்ட் ஆயிருக்கும், 45 வரை போகும். போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கான உரிமையை வந்து அவங்களுக்கு வாங்கி தர்றேன், அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு. எனினும் எதுவுமே டேட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, இந்த டேட்ல எங்களுக்கு வந்து பண்றோம் அப்படின்ற மாதிரி எந்த மென்ஷனுமே இருக்காது. அதனால இதை வந்து எல்லாருமே வந்து புறக்கணிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் காந்தி வந்து வரையறுக்கப்பட்ட ஒரு உப்பு சத்தியாகிரகத்தை வந்து ஆரம்பிப்பாரு. இப்போதான் நமக்கு வந்து தனிநபர் சத்தியாகிரகம் ஆரம்பிப்பாங்க. ஸோ இது கூட தொடர்பான ஒரு விஷயம் வந்து தனிநபர் சத்தியாகிரகம். ஸோ தனிநபர் சத்தியாகிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய வினோபாவே தான் ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு? ஆச்சாரிய வினோபாவே. அவர் தான் ஃபர்ஸ்ட் தனிநபர் சத்தியாகிரகத்தை வந்து ஆரம்பிப்பாரு. ஸோ இது வந்து நிறைய கட்டுப்பாடுகளோட கூடிய ஒரு சத்தியாகிரகமா நடக்கும். ஸோ காந்தியடிகள் தலைமையில நடக்கும். ஸோ அதனால கொஞ்சம் பேர் தான் பங்கேற்று இருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்த பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். கான் அப்துல் காஃபர் கான், இந்தியன் நேஷனல் ஆர்மி, INA, அப்புறம் ஆகஸ்ட் ஆஃபர், சர்தார் வல்லபாய் பட்டேல். பாத்தீங்களா? ஆகஸ்ட் ஆஃபர் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டா போயிடலாமா? ஸோ நமக்கு இப்போ ஆகஸ்ட் ஆஃபர் பார்த்த உடனே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம், லாஸ்டா டிஸ்கஸ் பண்ணனால டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படிதானே, அதை பற்றி தானே பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ வேற என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லை? இந்தியன் நேஷனல் ஆர்மி. இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு நம்ம வந்து என்னங்க சொல்லலாம்? ரெட் ஃபோர்ட் சொல்லலாம். வேற எதுவுமே வராது இல்லை, படோல் சத்தியாகிரகா வராது, ரெட் ஷர்ட் வராது. ஓகேவா? ரெட் ஃபோர்ட் வரும். ஸோ இதுல இருந்து பேர்லாம் Bக்கு 1, Cக்கு வந்து 2 வரும். ஸோ Bக்கு 1, Cக்கு 2னா
ஒரே ஆப்ஷன் தாங்க, சி மட்டும்தான். ஸோ கான் அப்துல் காஃபர் கான் அப்படின்ற யாருன்னா சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர்ல நடத்தினவர். அவர் வந்து குடை கித்மா அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சு பண்ணிருப்பாரு. அங்க எல்லாருமே சென் சட்டைகளை அணிஞ்சிட்டு வர சொல்லியிருப்பாரு. ஓகேவா, ரெட் ஷர்ட்டை வந்து அணிந்து வர்றதுக்காக சொல்லியிருப்பாரு. ஸோ அதுதான் அந்த கான் அப்துல் காஃபர் கான் கூட தொடர்புடையது. ஓகேவா, ஸோ அப்போ ஏக்கு ஆன்சர் வந்து 4. இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து ரெட் ஃபோர்ட்ல இருந்து அவங்க ஒரு பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால வந்து ரெட் ஃபோர்ட். ஆகஸ்ட் ஆஃபர் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து கொடுப்பேன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா எப்போன்னு சொல்லிருக்க மாட்டாங்க. அதனாலதான் காந்தி மறுபடியும் சத்தியாகிரகத்தை வந்து ஆரம்பிப்பாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பர்டோலி சத்தியாகிரகத்தோட தொடர்புடையவர். ஸோ அப்போ அந்த அடிப்படையில் இது எப்படியான கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். ஓகே, இந்த பர்டோலி சத்தியாகிரகம் எப்போ நடந்துட்டோ நான் வச்சுக்கோங்க, 1928 நடந்திருக்கும். ஓகேவா, ஸோ பர்டோலி சத்தியாகிரகன்றது என்னதுதான், சால்ட் மார்ச் தான், உப்பு சத்தியாகிரகம் தான். உப்பு சத்தியாகிரகத்துக்காக தான் மொத்தம் ஒரு சூரத்துல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 34 கிலோமீட்டர் வந்து நடந்து போயிட்டு அங்க உப்பு எடுத்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பர்டோலி சத்தியாகிரகம் வந்து யாரோட தொடர்புடையதுன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் அந்த சத்தியாகிரகத்தை வந்து நடத்தி போயிருப்பாரு. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. வெரி 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 பேசிக் கொஸ்டின். ரொம்ப பேசிக்னா என்ன சொல்றேன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஈஸி கொஸ்டின் தான் நான் பேசிக்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதெல்லாம் நம்ம காதுல கேட்காம போயிருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ நம்ம படிக்க கூட வேணாம், எங்கேயாவது யார் சொல்லியா கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க காதுக்கு இந்த இதெல்லாம் அவங்க வந்திருக்கும் அப்படியான கொஸ்டின். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோவிங் அடுத்ததும் பாருங்க. லாகூர் காங்கிரஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, ட்ரை கலர் ஃபிளாக் கொடுத்துருக்காங்க, நேதாஜி, யூனியன் ஜாக். ஸோ லாகூர் காங்கிரஸ்ல இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, லாகூர் காங்கிரஸ் 1929 மறக்க கூடாது. நான் வந்து ஆல்ரெடி நம்ம காங்கிரஸ் செஷன்லாம் பார்க்கும்போது சொல்லியிருக்கோம். ஸோ அங்கதான் பூர்ண ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வருவாங்க, அப்படிதானே? ஸோ பூர்ண ஸ்வராஜ், இதுக்கப்புறம் முழு சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வருவாங்க. அந்த வகையில ஏக்கு வந்து 3 ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அந்த லாகூர் செஷன் நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கனாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மற்றதையும் செக் பண்ணுவோம். ஓகேவா, ட்ரை கலர் வந்து எப்போ ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்கன்னா அந்த பூர்ண ஸ்வராஜ் லாகூர் காங்கிரஸ் கொண்டு வருவாங்க 1929 டிசம்பர்ல. 1930 ஜனவரில வந்து ராவி நதிக்கரையில ட்ரை கலரை வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க, அப்படிதானே? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை கலர் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க எங்க, ராவி நதிக்கரையில. எப்போ? 1930 ஜான் 26. அந்த ஜான் 26 தான் இப்போ நமக்கு 1950 ஜான் 26 குடியரசு தினமா நம்ம வச்சிருக்கோம். ஓகேவா, ஸோ ரெண்டுமே ரிலேட்டட் டு இதான். சி நேதாஜி வந்து 1, அப்படிதானே? ஃபவார்ட் பிளாக். நேதாஜி வந்து 1939 திரிபுரால நடந்த செஷன், அப்படிதானே? ஃபர்ஸ்ட் 38 ஹரிபுரா, 39 திரிபுரா. ஸோ இந்த திரிபுரா செஷன்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு தான் ஃபவார்ட் பிளாக் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிப்பார், அப்படிதானே? ஸோ அப்போ வெளியே வந்தப்புறம் யாரு அப்புறம் மீதி இது வந்து தலைவரா இருப்பாங்க? ராஜேந்திர பிரசாத். அந்த 1939 ஃபவார்ட் பிளாக் கட்சி ஆரம்பிக்கிற அந்த டைம்ல அவர் ஒருத்தரை அவர் ஆப்போசிட் ஒரு பெரிய ஆளு, அவரை பீட் பண்ணி வின் பண்ணிருப்பாரு. யாரு? பட்டாபி சித்தராமையா. ஓகேவா, ஸோ அப்போ நேதாஜி வந்து 1, சிக்கு 1 கரெக்ட். யூனியன் ஜாக்ன்றது என்னன்னா பிரிட்டிஷோட பிளாக் தான். நம்ம வந்து யூனியன் ஜாக்குங்க. நமக்கு வந்து ட்ரை கலர்னு சொல்றோம் இல்லையா, நமக்கு மூவர்ண கொடின்னு சொல்றோம்ல, அதே மாதிரி வந்து யூனியன் ஜாக்ன்றது பிரிட்டிஷோட கொடியோட பேர். ஓகேவா, ஸோ அதை ஸ்ட்ரைட்டாவே கொடுத்தாங்க. ஸோ டிக்கு வந்து 4 தான். ஸோ நமக்கு எல்லாருக்கும் டவுட் வரும், என்ன 2 இது நேரா வருது, பிக்கு 2 இது இப்படி இருக்காது அப்படின்ற மாதிரி நமக்கு குழப்பம் வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா, சரி, ஏக்கு லாகூர் காங்கிரஸ் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுன்னா எல்லாமே கரெக்ட். ஓகேவா, ஸோ இதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, வாய்ப்பு இல்லை. ஓகே, ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இதுவும் ஒரு அந்த வகையில பார்க்கும்போது இதுவும் ஒரு பேசிக் அண்ட் ஈஸியான கொஸ்டின் தான். பேசிக்னு சொல்றது நீங்க ப்ரிப்பரேஷன் மோட்ல இருந்தாலே இந்த கொஸ்டின் உங்க காதுல வந்து சேர்ந்துருக்கும், அந்த மாதிரி கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நாமக்கல் கவிஞர் சாங் வித்தவுட் ஸ்வாட் வித்தவுட் பிளட் ஒன் வார் ஹேஸ் கம். ஓகேவா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. அந்த பாடல் முதல்ல ஒலிக்கப்பட்ட நிகழ்வு பாத்தீங்கன்னா எங்கன்னு பாத்தீங்கன்னாலே தமிழ்நாட்டில் நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டம். தமிழ்நாட்டில் 2-3 இடத்துல நடக்கும், மெட்ராஸ்ல நடக்கும். ஸோ மெயினா ராஜாஜி தலைமையில எங்க நடக்கும்னா வேதாரண்யத்தில் நடக்கும். ஸோ வேதாரண்யம் வந்து உப்பு சத்தியாகிரகம். இந்த வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகம் எங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா திருச்சியில இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ திருச்சியில இருந்து ஆரம்பிச்சு வேதாரண்யம் வரை நடந்து போயிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் வேதாரண்யத்துல போய் உப்பு எடுத்து பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த சத்தியாகிரகத்துல தான்
இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் வந்து இந்த பாடலை பாடிருப்பார். ஸோ கிட்டத்தட்ட இந்த வேதாரண்யம் சத்தியாகிரகா பற்றி பார்த்தோம்னா திருச்சி டு வேதாரண்யம் ஸோ 150 கிலோமீட்டர், மொத்தம் ஒரு 150 கிலோமீட்டர் தூரம். எப்போ வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 13 ஆரம்பிச்சு ஏப்ரல் 28 வரை. எப்பங்க ஆரம்பிக்கிறாங்க? ஏப்ரல் 13 இருந்து ஏப்ரல் 28, ஏப்ரல் 28 வரை இந்த இது நடக்குது. ஓகேவா? ஸோ இதுல வந்து நிறைய பேர் கலந்து கொள்வாங்க. இந்த இதுல 3 முக்கியமான விஷயம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ராஜாஜி தலைமையில் நடைபெற்றது. ஓகேவா? ரெண்டாவது விஷயம் வந்து நாமக்கல் கவிஞர் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமுர்ந்து வருகுது அப்படின்ற பாடலை வந்து பாடிருப்பாரு. மூணாவது ஒரு விஷயம் வந்து ருக்குமணி லட்சுமிபதி அப்படின்ற ஒரு விமன் வந்து உப்பு சட்டங்களை மீறியதற்காக முதலா அபராதம் விதிக்கப்பட்ட பெண்மணி. ஓகேவா? சோ உப்பு சட்டங்களை மீறியதற்காக முதலா அபராதம் விதிக்கப்பட்ட பெண்மணி யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ருக்குமணி லட்சுமிபதி. சோ இந்த 3 விஷயமும் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்து கூட, வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகத்து கூட நமக்கு தொடர்புடையது. சோ இதை வந்து மறக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகா. ஸோ இந்த 3 விஷயத்தையும் இந்த கண்டென்ட்ல வந்து நான் வச்சுக்கணும். யா ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் ஓகே தானே? ஸோ அப்போ இது என்ன மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னை பொறுத்தவரையில ஒரு பேசிக் கொஸ்டின் தான். ஓகே, என்னைய பொறுத்தவரை இல்லைங்க, உங்களுக்குமே இது வந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? From the following statement, state which statement are correct or incorrect. ஓகேவா? ஸோ எது வந்து கரெக்ட் இல்லை இன்கரெக்ட்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ த தண்டி march was to cover 395 kilometers from காந்தி சபர்மதி ஆசிரமம் டு தண்டி. ஓகேவா? ஸோ உப்பு சத்தியாகிரகம் சட்ட மறுப்பு இயக்கம் 1930 ஏற்பட்ட சிவில் டிசோபீடியன் மூவ்மெண்ட். சிவில் டிஸ்ஒபீடியன் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? சிவில் டிசோபீடியன் மூவ்மெண்ட் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல எங்கெங்கெல்லாம் சத்தியாகிரக போராட்டங்கள் நடைபெற்று அப்படின்னு பாக்குறோம். ஸோ நமக்கு மேஜரா கேட்கறது வந்து ஒன்னு காந்தியடிகள் பண்ணது, அப்புறம் தமிழ்நாட்டுல முக்கியமான. ஓகேவா? ஸோ வந்து காந்தி பண்ணது, அப்புறம் ரெண்டாவது வந்து நமக்கு தமிழ்நாட்டுல ராஜாஜி பண்ணது ரொம்ப முக்கியமானது. ஸோ காந்தி வந்து தண்டி மார்ச், அதே மாதிரி வந்து ராஜாஜி பண்ணது வந்து நமக்கு வேதாரண்யம். ஓகே, ஸோ காந்தி வந்து நமக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரமத்துல இருந்து 75 பேர் கூட சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ காந்தி வந்து நமக்கு எங்க இருந்துன்னா சபர்மதி ஆசிரமம் டு தண்டி வர அங்க போய் உப்பு எடுப்பாங்க. ஸோ காந்தி அரெஸ்ட் பண்ணுவாங்க. இங்க வந்து ராஜாஜி திருச்சி டு, ஆல்ரெடி சொல்லிட்டேன், திருச்சி டு வேதாரண்யம். ஓகே, சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन நமக்கு என்ன கொடுத்தாங்க பாருங்க. காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து குஜராத் கடற்கரையோரம் உள்ள தண்டி வரை. ஓகே, நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா வந்துருச்சு. இன்னும் மீதி வாசிப்போம். 395 கிலோமீட்டர் தொலைவுக்கு தண்டி யாத்திரை நடைபெற இருந்தது. 395 இல்லைங்க, 375 கிலோமீட்டர். ஓகேவா? சோ இந்த இடத்துல நமக்கு நம்பர்ஸ் முக்கியம். ஏன் முக்கியம்னா எவ்வளவு தூரம் நடந்தாங்கன்றது ஒரு வரலாற்று நிகழ்வு. ஓகேவா? சோ அதனால நம்பர்ஸ் முக்கியம். இங்க எவ்வளவு தூரம் பாருங்க, 150 கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க. சோ 375 தூரம், ஒரு 75 பேர் நடந்திருப்பாங்க. இங்க ஒரு 12 பேர் நடந்திருப்பாங்க. நிறைய பேர் பங்கேற்றிருப்பாங்க, மெயினா ஒரு 12 பேர். ஓகேவா? சோ இந்த ரெண்டுமே நமக்கு முக்கியம். சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன சொல்லுங்க, இது 395 கொடுத்திருக்காங்க. சோ இது தவறானது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, காந்தி செட் அவுட் த மார்ச் அண்ட் ரீச் தண்டி ஆன் 25th டே. ஓகேவா? சோ இவங்க மொத்தமா வந்து ராஜாஜி 15 நாள் வந்து நடந்திருப்பாங்க, 15 டேஸ் வந்து நடந்திருப்பாங்க. அதே மாதிரி இவர் பாத்தீங்கன்னா 25 நாள் நடந்திருப்பாங்க. ஓகேவா? 25 டேஸ் நடந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இவங்க வந்து ஏப்ரல் 13 டு ஏப்ரல் 28 நடந்திருப்பாங்க. இவங்க வந்து மார்ச் மாசமே ஆரம்பிச்சிருப்பாங்க, ஏப்ரல் 6லயே அதை வந்து முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் ராஜாஜி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸோ சபர்மதி வந்து ஏப்ரல் 6ல கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. 25 நாள் வந்து நடந்திருப்பாங்க. நடந்து ஏப்ரல் 6 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது முக்கியமானது.
ஸோ செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, காந்தி செட் அவுட் ஆன் மார்ச் அண்ட் ரீச் தண்டி ஆன் 25th டே. கரெக்ட், ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு, செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது டி. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 தவறு, ஆனால் கூற்று 2, பட் 2 இஸ் கரெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுல? ஸோ சிவில் டிசோபியன் மூவ்மெண்ட், சத்தியாகிரகம், இது எல்லாமே நமக்கு வந்து முக்கியமானது. யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இதுல தெளிவா பார்த்துடணும். ஓகே. ஸோ இது கூட இந்த உப்பு சத்தியாகிரகம் பார்க்கறதுனால இது கூட வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இதை நம்ம லாஸ்ட்ல நம்ம ரிப்பீட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இங்கே மட்டும் பார்த்துக்கோங்க. சென்னைக்கு அருகில உதயவனம் அப்படின்ற ஒரு ஏரியா. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் சொல்றேன், நாட் ஸோ இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. உதயவனம் அப்படின்ற ஏரியால வந்து டி பிரகாசம், கே நாகேஸ்வர ராவ் இவங்க தலைமையில நடக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். 1937 வேற ஒரு தேசிய கொடியை ஏற்றிருப்பாரு, ஆரியம் பாஷ்யா அப்படின்றவர். ஓகேவா? ஆரியா பாஷ்யம் அப்படின்றவர் ஜார்ஜ் கோட்டையில தேசிய கொடியை ஏற்றிருப்பாரு. அதே மாதிரி வந்து மேல காந்தியடிகள் வந்து எங்க தண்டியில வந்து தண்டி மார்ச் பண்றாரா, அதே மாதிரி பார்த்து நார்த் வெஸ்ட் ஃபிராண்டியர்ல, வடமேற்கு எல்லை மாகாணம் நார்த் வெஸ்ட் ஃபிராண்டியர்ல வந்து யாரு பண்ணிருப்பாங்கன்னா கான் அப்துல் காஃபர் கான். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கான் அப்துல் காஃபர் கான் இவர் பண்ணிருப்பாரு. ஸோ இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு, செஞ்சட்டைகள், ரெட் ஷர்ட், எல்லாத்தையும் ரெட் ஷர்ட் அப்படின்ற குடை கிட் மக்கர், குடை கிட் மக்கர், குடை கிட் மக்கர் அணிஞ்சிட்டு வந்து அந்த இயக்கத்தை வந்து நடத்திருப்பாங்க. ஸோ இந்த இயக்கத்துல வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்தியா சந்தித்ததிலே ஒரு பெரிய இதுன்னு சொல்லலாம், பெரிய ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். குடை கிட் மக்கர், அங்க வந்து எல்லாம் செஞ்சட்டைகள் அணிஞ்சிட்டு வந்திருப்பாங்க, ரெட் ஷர்ட். ஓகேவா? சத்தியாகிரகா. ஸோ இதுதான் சத்தியாகிரகத்து கூட தொடர்புடைய. தமிழ்நாட்டில் என்ன சொன்னேன், மெட்ராஸ்ல உதயவனம் அப்படின்ற ஏரியாவில் நடந்தது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட். அப்புறம் பாருங்க, இன்னும் நம்ம என்னெல்லாம் படிக்கணும்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு ஹிஸ்டரினாலே குரோனாலஜிக்கல் ஆர்டர் இல்லாம ஒரு கொஸ்டின் இல்லாம இருக்காங்க. ஹிஸ்டரி, ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன்ல இருந்து ஒரு கொஸ்டின் அது குரோனாலஜிக்கல் ஆர்டர் இல்லாம இருக்க முடியாது. ஸோ குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 4-5 டைம். ஸோ குரோனாலஜிக்கல் ஆர்டர் இல்லாம நீங்க ஸ்டோரியை வந்து மீன் பண்ணிக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு முக்கியம். நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். பாருங்க, எல்லாமே நமக்கு கிளாஸஸும் குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி தான் எடுக்கிறோம். ஸோ நமக்கு வந்து சிலபஸ்ல மாத்தி மாத்தி கொடுத்தாலும் அந்த ஆர்டர்ல எடுக்கிறது இல்லை. நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்ட வீடியோஸ், ரிவிஷன் வீடியோஸ் எல்லாமே வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் தான். ஸோ அந்த வகையில முக்கியம். ஸோ நேரு ரிப்போர்ட் எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா 1928 வருது. 1928 வருது. பூனா பேக்ட் வந்து காந்திக்கும் அம்பேத்கர் கடையில 1932 நடக்கும். சைமன் கமிஷன் வந்து எப்போ வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1927 வந்துருவாங்க. ஓகேவா? ஸோ கிரிப்ஸ் மிஷன் வந்து ரொம்ப லேட்டா 1940க்கு மேல 1942 வருவாங்க. ஸோ அப்போ குரோனாலஜிக்கலா பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் 3க்கு அப்புறம் வந்து 1, 2, 4 அப்படின்னா 3, 1, 2, 4. சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ கொடுத்துருக்கிறதும் எல்லாம் முக்கியமான நிகழ்வுகள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம குழப்பமே இல்லை. இதுவும் அந்த வகையில ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான், ஈஸியான கொஸ்டின் கேட்காங்க. இதுவரை டஃப்பான கொஸ்டின் சொல்லி நான் ஒன்னே தான் மீன் பண்ணேன், இது எல்லாமே பேசிக்காக வந்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகே, இங்க பாருங்க, மறுபடியும் தண்டி மார்ச்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, உப்பு சத்தியாகிரகத்துல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு வேதாரண்யத்துல இருந்து கேட்டிருக்காங்க. ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி had a 150 mile march of 98 சத்தியாகிரகிஸ் ஃப்ரம் டு வேதாரண்யம் ஃப்ரம் டேஷ் டு எங்க இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? வேதாரண்யம் ஆன் 13 April 1930 டு அவுட் பிரேக் த சால்ட் சத்தியாகிரகா. ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி 1930 ஏப்ரல் 13 அன்று, ஏப்ரல் 13 இருந்து என்ன முடிப்பாங்க, 28 முடிப்பாங்க, 15 நாள். ஓகேவா? உப்பு சட்டத்தை மீறுவதற்காக 98 சத்தியாகிரகிகள் 150 மைல் அணிவகுப்பை திருச்சி முதல் வேதாரண்யம் வரை. ஓகேவா? திருச்சி டு வேதாரண்யம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு நீங்களே பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிருப்பாங்க. இது அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் இருக்குது, 98 சத்தியாகிரகிகள். ஓகேவா? ஸோ இங்க இருக்கு ராஜாஜி வேதாரண்யம்ல, திருச்சி டு வேதாரண்யம் 15 நாட்கள். எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அது நமக்கு ஏப்ரல் 13 இருந்து ஏப்ரல் 23 வரை. ஸோ இந்த வேதாரண்ய சத்தியாகிரகம் வந்து எவ்வளவு முக்கியம் பார்த்துக்கோங்க. ஏப்ரல் 28 வரை, ஏப்ரல் 13 ஆரம்பிச்சு ஏப்ரல் 28 வரை 15 நாட்கள், ஒரு 150 மைல் வந்து நடந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ வேதாரண்யம். ஸோ இப்போ இது எந்த மாதிரி கொஸ்டின், இது பேசிக்கான கொஸ்டின்.
எந்த அளவுக்கு பேசிக், ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம படிச்சுட்டு இருந்தாலே ஆன்சர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு பேசிக்கான கொஸ்டின். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு? ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 சம்பரான் சத்தியகிரகா, கேதார் சத்தியகிரகம், அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் எல்லாமே காந்தியோடைய முதல், எல்லாமே 4 ரவுல் சத்தியாகிரகம் எல்லாமே காந்தியோடைய முதல் ஆரம்ப நாட்கள்ல நடந்த சத்தியாகிரகங்கள். ஓகேவா? ஸோ முதல் இதே வந்து சம்பரான் தான். ஸோ இதுல வந்து கொஞ்சம் டீட்டெயிலாவே இதை பற்றி சொல்லிடுறேன் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியானதான், ஷார்ட்டா சொல்லிடுறேன். சம்பரான் சத்தியாகிரகம் வந்து 1917 கரெக்டுங்க. ஸோ சம்பரான் சத்தியாகிரகம் வந்து என்ன, நாங்க வந்து தீன் காத்தியா அப்படின்ற முறையை வந்து பின்பற்றுவாங்க. ஓகேவா? என்னன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மொத்தமா 20ல 3/20, 20 ஏக்கர் நிலம் இருக்குன்னா 3 ஏக்கர் நிலத்துல வந்து இண்டிகோ பயிரிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? இண்டிகோ வந்து சாயத்துக்காக, ஓகேவா, ட்ரெஸ்ல சாயத்துக்காக பயன்படுத்தக்கூடியது. அப்போ அங்க வந்து விவசாயிகள் வந்து போராடிட்டு இருப்பாங்க. சம்பரான் வந்து எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்குது. சம்பரான் மாவட்டம் வந்து பீகார்ல இருக்குது. அங்க அந்த விவசாயிகள் போராடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அங்க ராஜ்குமார் சுக்லா அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து காந்தியை அழைப்பாரு, உங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க ராஜேந்திர பிரசாத் இருப்பாரு, மஜாருல் ஹக் இருப்பாங்க, ஆச்சாரிய கிருபால்னு இருப்பாரு, மகாதேவ் தேசாய், இந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் கூட சேர்ந்து இந்த போராட்டத்தை ஏற்படுத்துவாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த துணைநிலை ஆளுநர் வந்து ஒரு குழு ஒண்ண உருவாக்குவாங்க. அந்த குழுவுல காந்தியடிகளும் உறுப்பினரா இருப்பாரு. இந்த தீன்கத்தியா முறையை வந்து ரத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி இவங்க ரத்து செய்வாங்க. ஓகேவா? தீன்கத்தியா முறையை ரத்து செய்வதற்கு பரிந்துரைத்தாங்க. இதுதான் சம்பாரான் சத்தியாகிரகம். இது வந்து காந்தியுடைய முதல் சட்ட மறுப்பு இயக்கம். அதாவது நாங்க வந்து பண்ண மாட்டோம், சட்டம் போடுறாங்க இதுல வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் வந்து காந்தியோடது இதுதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, கேதா சத்தியாகிரகம். கேதா சத்தியாகிரகம் வந்து 1927 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1927 கேதா சத்தியாகிரகமும் 1918 நாட் கரெக்ட்லி தானே கேட்டிருக்காங்க. கேதா சத்தியாகிரகம் வந்து 1918 நடக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து தவறானது. கேதால என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒத்துழையாமை இயக்கம், அங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ என்னன்னா அங்க வந்து பருவமழை பெய்யாம பொய்த்துரும். அப்போ அவங்க ரூல் படி என்னன்னா 25% மேல விளைச்சல் இல்ல 25% கீழே தான் விளைச்சல் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து டாக்ஸ் கட்ட வேணாம், லேண்ட் ரெவன்யூ லேண்ட் டாக்ஸ் வந்து கட்ட வேணாம் அப்படின்றது ரூல். ஆனா என்ன சொல்லுவாங்க, அப்படியே ஆகி இவங்களுக்கு விளைச்சலே இல்லாம போன பிறகும் பிரிட்டிஷ் வந்து இல்ல நீங்க டாக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால ஏற்பட்ட இந்த போராட்டம் தான். ஸோ இங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்திய பணியாளர் சங்கம், செர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, யாருங்க ஆரம்பிச்சிருப்பாங்க கீழே கமெண்ட்ல சொல்றீங்களா? நானே சொல்லிடுறேன். 1905 வந்து கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்றவரால் ஆரம்பிக்கப்பட்டது. அவர் யாரு, வேற யாருல காந்தியோடைய குரு, பொலிட்டிக்கல் குரு எப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரால் ஆரம்பிக்கப்பட்டது தான் செர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. அங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்க போய் யார் இருப்பாங்க, காந்தி இருப்பாங்க. ஸோ 1918 டைம்ல 15 அந்த டைம்லயே இவர் வந்து இறந்துருவாரு. சரி 15 16ல தான் கோபாலகிருஷ்ண கோகலே வந்து இறந்துருவாங்க. அந்த 1916 காங்கிரஸ் நிகழ்வுல வந்து முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து அந்த கோபாலகிருஷ்ண கோகலேக்கும் மேத்தாவுக்கும் அஞ்சலி செலுத்தும் விதமா தான் ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 1918 காந்தி வந்து அந்த இதுல இருக்காரு. அவர்கிட்ட போய் முறையிடுறாங்க, இந்த மாதிரி இவங்க சொன்னாங்க ஆனா நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காந்தி வந்து அவங்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்குறாரு. ஸோ 2 வந்து தப்பு. அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் வந்து 1918 தான். ஐ திங்க் இதுலயும் ஒரு சின்ன டவுட் இருக்கு, செக் பண்ணிக்கிறேன். 17 18 டவுட் இருக்குது. ஓகேவா? அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் என்னன்னா ஊதிய உயர்வு கேட்டு போராட்டம் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்க இவ்வளவு டைம் எக்ஸ்ட்ரா பாருங்க, நாங்க உங்களுக்கு இவ்வளவு சதவீதம் சம்பளம் அதிகமா கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா கொடுக்க மாட்டாங்க. இதனால அங்க இருக்க எல்லாரும் வந்து போராட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க, வேலை நிறுத்தம் பண்ணுவாங்க. காந்தியடிகள் வந்து உண்ணாவிரதம் இருப்பாரு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக் காந்தியோடைய. ஸோ எல்லாமே இது வந்து காந்தி ரிலேட்டட் தான். ஸோ இங்க வந்து என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக், உண்ணாவிரத போராட்டம் நடக்கும். ஓகே. ஸோ காந்தி அவருக்கான இதையும் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அப்புறம் வந்து ரவுலட் சத்தியாகிரகம் வந்து 1919 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமா 1919. ஸோ என்னன்னா ரவுலட் சட்டம் கொண்டு வருவாங்க 1919 வந்து மார்ச்ல ரவுலட் சட்டம் கொண்டு வருவாங்க. சட்டத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாத்தையும் விசாரணை இன்றி சிறையில அடைக்கிறதுக்கான ஒரு சட்டம் தான் இந்த ரவுலட் சத்தியாகிரகம், ரவுலட் சட்டம். ஓகே. காந்தியடிகள் இதை வந்து கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாரு. கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி இதை எதிர்ப்பாரு.
1919 ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து நாடு தழுவிய போராட்டத்துக்கு சத்தியாகிரகத்துக்கு அழைப்பு விடுப்பாரு. ஓகேவா? சென்னையில மார்ச் 18 1919 மார்ச் விஷயம் புரிஞ்சுல என்னன்னு சொல்லிட்டு விசாரணையின்றி கைது செய்யறது. ஸோ சென்னையில மார்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சென்னைன்றது இல்ல மெட்ராஸ். மெட்ராஸ்ல மெரினால அந்த 1919 மார்ச் 18 வந்து காந்தி உரையாற்றுவார். சென்னையில சத்தியாகிரக அப்படின்ற ஒரு சத்தியாகிரக சபை அப்படின்ற ஒரு அமைப்பே ஆரம்பிக்கவும் படும். ஓகேவா? ஸோ நம்ம கொடுத்ததுல முக்கியமா இதுல எல்லாம் டீட்டெயில் படிச்சுக்கோங்க. இதுல ஜஸ்ட் இயர் மட்டும் கேட்கறாங்க. நமக்கு என்னன்னு சொல்லி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த டாபிக் டச் பண்றதுக்கான முக்கியமான டாபிக் அப்படின்ற மாதிரி தான். ஸோ நமக்கு எது மட்டும் தப்பு 1927 சத்தியாகிரகம் கிடையாது, 1918. சரி, இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ 1927ல என்ன நடந்துச்சு, ஏதாவது முக்கியமான நிகழ்வு வந்து நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா 1927ல நமக்கு சைமன் கமிஷன் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ 1927ன்றது நமக்கு தெரியாத ஒரு முக்கியம் இல்லாத இயரை வைக்க மாட்டாங்க. நமக்கு 1920 நம்ம முக்கியம் எங்கேயோ படிச்சிருக்கமே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். நம்ம வந்து இதுல ஸ்ட்ராங்கா இருக்கனால மேக்ஸிமம் தப்பு பண்ண மாட்டோம். ஜஸ்ட் சொல்றேன் 1927 நமக்கு என்னன்னா சைமன் கமிஷன். ஓகேவா? நான் வச்சுக்கோங்க. இது ப்ரீவியஸா இப்போ நம்ம கொஸ்டின்லயே பார்த்தோம். ஸோ சைமன் கமிஷன் நடக்கும், அங்கேயும் இதே மாதிரி தான். இந்தியாவுக்காக ஒரு அரசியல் சாசன சீர்திருத்தங்களை பண்றதுக்காக ஒரு சட்டப்பூர்வ அமைப்பை வந்து அமைச்சிருப்பாங்க. ஆனா ஜார்ஜ் சைமன் தலைமையில இந்தியாவுக்கு சட்டத்தை, அதாவது கான்ஸ்டியூஷனை இது பண்றதுக்காக அமைக்கப்பட்ட அமைப்புல ஒரு இந்தியர் கூட இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வெள்ளையர்களா இருப்பாங்க. ஸோ அதனாலதான் இதை வந்து எதிர்ப்பாங்க. ஓகேவா? சைமன் குழுவை திரும்பி போ, கோ பேக் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதான் சைமன் கமிஷன் 1927. கிளியர்? ஸோ என்ன படிக்கணுன்றது இதுல தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து எந்த மாதிரியான கொஸ்டின் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக்லயும் பேசிக் சொல்லலாம், அந்த மாதிரி கொஸ்டின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, the famous song here comes a war without blood without sword all those who believe in the eternity of truth join composed by. மிகவும் புகழ்பெற்ற பாடலான கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரோ சேருவீர் அப்படின்ற தொகுத்து வெளியிட்டவர் யாருங்க இருக்காங்க? யாருங்க? ராமலிங்கனார். ஓகே, ஸோ ஆப்ஷன் டைரக்டா பெறலாம். ஸோ இதை வந்து யாரு எப்ப பாடிருப்பாங்க? வேதாரண்யம் சத்தியாகிரகா டைம்ல. ஓகேவா? வேதாரண்யம் சத்தியாகிரகா பற்றி ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். ஓகே, ஸோ ஈஸியான கொஸ்டின். மென்ஷன் த லீடர் ஆஃப் மெட்ராஸ் சால்ட் சத்தியாகிரகா ஹெல்ட் இன் 1930 ஏப்ரல் 13. ஓகேவா? ஸோ நல்ல கொஸ்டின். 1930ல மெட்ராஸ்ல நடந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமை ஏற்றது யார்? நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகாசம். அவர் பேர் வந்து டி பிரகாசம். இவர் வந்து ஆந்திர கேசரி அப்படின்னு அழைக்கப்படுவாரு. இவருடைய சிறப்பை பற்றி நம்ம வந்து யூனிட் 8-9ல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். என்னன்னா தமிழ்நாடு மெட்ராஸ் ப்ராவின்சன்ஸ் இருக்கும் போதும் மெட்ராஸ் பிரசிடென்சிலையும் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சருமா இருந்திருப்பாரு. ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அங்கேயும் இவர் தான் ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இருந்திருப்பாரு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஆள் தான் இந்த ஆந்திர கேசரி. ஆந்திர கேசரினா சிங்கம் தெரியும்ல, ஆந்திர சிங்கம் பிரகாசம். அவர் பேர் டி பிரகாசம். நான் சொன்னேன் இல்லையா? என்ன சொன்னேன்? டி பிரகாசம் வந்து எங்க? சென்னையில உதயவனம் அப்படின்ற ஏரியால. ஓகே, உதயவனம் அங்க ஒரு முகாம் அமைச்சு அங்க இருந்து இந்த உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தினாங்க. ஓகேவா? 1930 ஏப்ரல் 13 சேம் டேட் வேதாரண்யம் சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ண அதே நாள்ல. ஓகே, ஸோ டாக்டர் நடராஜன் அவங்கெல்லாம் இதுல இருக்க மாட்டாங்க. ஸ்ரீபடா சங்கர் இல்ல, அக்கூர் ஆனந்த் சார் அவங்கெல்லாம் இதுல இல்லை. ஸோ டி பிரகாசம் ஆர் ஆந்திர கேசரி. ஸோ டி பிரகாசமையும் ஆந்திர கேசரி பிரகாசமையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ஸோ நீங்க புக்ல எல்லாம் டி பிரகாசம் இருக்கும். ஸோ படிச்சுட்டு போயிட்டு என்ன சார் அங்க ஆந்திர கேசரின்னு சொல்றாங்க, அவருடைய புனை பேர் தான் ஆந்திர கேசரிங்க. ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின். சால் சத்தியாகிரகத்துல இருந்தே எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. அடுத்தது, ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் டுக் பிளேஸ் ஆன். ஒரு கொடுமையான சம்பவங்க. அந்த பேரை ரீட் பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி புல்ல இருக்கிற மாதிரியான ஒரு சம்பவம். எப்ப நடந்துக்குன்னா 1919 எல்லாருக்கும் தெரியும். ஓகே, ஆப்ஷன் ஈஸியா தான் இருக்குது. ஓகேவா? 1919 நடக்கும். இதுல என்னன்னா ப்ரீவியஸா ரொம்ப காலமா கேட்டிருக்காங்க. அந்த காலம்னா 2000
10 அந்த டைம்ல இருந்தே இன்னும் வர என்ன கேட்கறாங்கன்னா டேட்டோட கேட்கறாங்க. ஏன் கேட்கறாங்கன்னு தெரியல. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்கறாங்க. 13th April 1919. ஓகேவா? ஸோ இந்த ஜாலியன் வாலாபாக் மசாக்கரை பத்தி லைட்டா பார்த்துருவோம். ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிர்தசரஸ்ல ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நடக்குது. எங்க? அம்ரிஷ்டர்ல. ஸோ அந்த அம்ரிஷ்டர் பொதுக்கூட்டத்துல வந்து 1919 அம்ரிஷ்டர் பொதுக்கூட்டம் நடக்குது. அங்க பைசாகி ஃபெஸ்டிவல், அந்த டைம்ல வந்து பைசாகி ஃபெஸ்டிவல். ஸோ அந்த பைசாகி ஃபெஸ்டிவல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சீக்ஸோட அறுவடை நாள், ஹெர்வெஸ்டிங் டே. ஓகேவா? ஸோ நம்ம பொங்கல் மாதிரி சீக்ஸோட அறுவடை நாள் தான் நம்ம அங்க கொண்டாடுறாங்க. அங்க எதுக்காக போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுலட் சத்தியாகிரகம் நடந்து பாத்தீங்களா? அந்த சத்தியாகிரகத்துல வந்து சத்யபால், சாய்புதீன் கிச்லு இவங்களெல்லாம் வந்து ரவுலட் சத்தியாகிரகமே எதுக்குன்னா ரவுலட் ஆக்ட் கொண்டு வருவாங்க. அந்த ரவுலட் ஆக்ட்ல வந்து என்ன சொல்லுவாங்க, யாரையும் விசாரணையின்றி கைது பண்ணலாம். அப்படி விசாரணையின்றி கைது பண்ணப்பட்டதுல முக்கியமான பர்சன் வந்து அந்த டைம்ல நமக்கு ஸ்ட்ராங் லீடரா இருந்த சத்யபால், சாய்புதீன் கிச்லு. ஓகேவா? காந்தி அப்பதான் எமர்ஜ் ஆயிட்டு இருக்காரு. ஓகே, அந்த டைம்ல இவங்களாம் ரொம்ப ஃபேமஸ். அவங்கள வந்து கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் அந்த 1919 வந்து ஏப்ரல் 13ல. ஸோ இப்போ இதெல்லாம் ரொம்ப ரிலேட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 13ல வந்து இவங்க ஒரு கூட்டம் போடுறாங்க. மார்ச் 18ல வந்து எங்க காந்தி வந்து மெரினால ரவுலட் ஆக்டை எதிர்த்து ரவுலட் சத்தியாகிரகத்துல உரையாற்றாரு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து மிஸ் பண்றாங்க. ஸோ 13 ஏப்ரல்ல இவங்க வந்து மீட்டிங்கை போடுறாங்க. எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர். ஓகேவா? எதுக்குன்னா சாய்புதீன் கிச்லு, சத்யபால் இந்த மாதிரியான சாய்புதீன் கிச்லு, அப்புறம் வேற யாரு, சத்யபால். ஸோ இந்த மாதிரியான தலைவர்கள்ல கைது பண்ணதுக்கு எதிர்த்து பண்றாங்க. ஓகே, ஒரு 2000 பேர் கிட்ட கூடியிருக்காங்க. ஸோ அனுமதியின்றி நீங்க கூட்டம் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் ஆளுநரா இருந்த ஜெனரல் ஓ டயர், ஓகே, அவர் வந்து துப்பாக்கி சூடு நடத்துறாரு. துப்பாக்கி சூடு நடத்தினதுல ஜெனரல் ஓ டயர் துப்பாக்கி சூடு நடத்தினால கிட்டத்தட்ட 379 பேர் கொல்லப்படுறாங்க. ஓகே, ஸோ அங்க ஒரு கிணத்துக்குள்ள இருக்கு. ஸோ துப்பாக்கி சூட்டுக்கு பயந்து அந்த இதுக்கு வழியே இல்லைங்க. ஒரே ஒரு வழி மட்டும் தான் உண்டு. சுத்தி ஒரு பெரிய வாலு, அங்க ஒரே ஒரு வேதம் இருக்குது. எல்லாராலையும் வெளியே போக முடியல. இவங்க வந்து பிளான் பண்ணி சுத்தி படைகளை சுத்தி விட்டாங்க. ஸோ சென்ட்ரல் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துக்குள்ள எல்லாருமே குதிக்கிறாங்க. அவங்க வந்து தப்பிக்கிறதுக்காக அங்கேயே மூச்சு முட்டி நிறைய பேர் இறக்குறாங்க. இந்த மாதிரி விஷயம் நடக்குது. ஸோ இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து ரொம்பவே ஒரு கொடூரமான சம்பவம். ஸோ இது ரிலேட்டடா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து கெய்சர் இ அப்படின்ற பட்டத்தை வந்து திரும்ப கொடுத்துருவாரு. ஓகே, காந்தி வந்து கெய்சர் இ ஹிந்த் அப்படின்ற ஒரு பட்டத்தை டைட்டில் வந்து திரும்ப கொடுத்துருவாரு. அதே மாதிரி ரவீந்திரநாத் டகூர் வந்து நைட்வுட் வீர திருமகன் அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டத்தையும் அவர் வந்து திரும்ப கொடுத்துருவாரு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு இம்பார்ட்டன்டானது இந்த விஷயத்துல. ஸோ ஜெனரல் ஓ டயரை சும்மா விட்டுறலாமா அப்படின்னா விட மாட்டாங்க. எங்க நடக்கும்னா 1900, ஸோ நான் கொஞ்சம் ஆறுதலான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1940 இது நடந்த எப்போ 1919. ஸோ ஜெனரல் டயரை அப்புறம் வந்து இடம் மாத்திடுவாங்க, அங்கேயே கூட்டுருவாங்க இங்கிலாந்துக்கு. 1940 மார்ச் 30 லண்டன்ல காக்ஸ்டன் அப்படின்ற ஒரு ஆடிட்டோரியம், என்ன ஆடிட்டோரியம்? காக்ஸ்டன் அப்படின்ற ஆடிட்டோரியல்ல உத்தம் சிங் வந்து ஜெனரல் ஓ டயரை கொலை பண்ணிடுவாரு. உத்தம் சிங் முக்கியமான ஆளு. நம்ம மிலிட்டன் மூவ்மெண்ட்ஸ்ல அவரை பார்க்கலாம். ஸோ உத்தம் சிங் என்ன பண்றாரு? இந்த ஜெனரல் ஓ டயரை வந்து கொலை பண்ணிடுறாரு. உத்தம் சிங் இவரை கொலை பண்றாரு. ஜெனரல் ஓ டயர் மர்டர்டு பை உத்தம் சிங். எப்போ? 1940 மார்ச் 30. இதுல டேட் ரொம்ப முக்கியம் இல்லை. 1940 மட்டும் நான் வச்சுக்கோங்க. எங்கன்னா காக்ஸ்டன் அரங்குல. ஸோ உத்தம் சிங் கொலை பண்ணிட்டாருன்னு சும்மா விடுவாங்களா? இந்தியாவில் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி அடிச்சாலே பிரச்சனை. இவர் லண்டன்ல போய் பிரிட்டிஷ்ல ஒருத்தரை வந்து கொலை பண்ற விடுவாங்களா? அவரை தூக்கி தூக்குல போட்டுருவாங்க. ஓகேவா? உத்தம் சிங்கை வந்து லண்டன்ல பெண்டோன்வில் அப்படின்ற ஒரு ஜெயில் இருக்கும், அங்க அவரை தூக்குல போட்டுருவாங்க. ஸோ இதான் ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் கூட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இவ்வளோலாம் கேட்கல, ஜஸ்ட் டேட்டோட கேட்டிருக்காங்க. ஸோ 1919 ஞாபகம் இருந்தாலே
நமக்கு போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஃபவுண்டர் ஆஃப் ஸ்வராஜ் பார்ட்டி. ஸோ இது நிறைய டைம் நம்ம பார்த்துருப்போம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாருங்க ஃபவுண்ட் பண்ணிருப்பாங்க? பாலகங்காதர திலக்லாம் சம்மந்தமே இல்லை, பிபின் சந்திரா பால் இல்லை, அன்னி பெசன்ட் வந்து ஸ்வராஜ் பார்ட்டியில் அவங்க வந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட், தியோசபிக் சொசைட்டி அது கூட தொடர்புடைங்க. லால் பால் எல்லாமே இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இவங்க ஆரம்பிச்ச அமைப்பு எதுவுமே இல்லை. ஸோ இது ஆரம்பிச்சது வந்து சித்ரஞ்சன் தாஸ் அண்ட் மோதிலால் நேரு. இது என்ன நடக்கும்னா, நம்ம இப்போ இந்த ஒத்துழையாமை இயக்கம் சொல்லிட்டு இருந்தால, 1920 வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு. 22 சௌரி சௌரா சம்பவத்தினால வந்து ஸ்டாப் பண்றாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பொலிட்டிக்கல் நிகழ்வுமே இருக்காது. ஸோ இப்படி இருந்து சரிப்பட்டு வராது, நாம வந்து அரசியல்ல பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டமன்றத்தை ஒரு ஸ்டேஜா யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேருவோட அப்பா, அவரும் சித்தரஞ்சன் தாஸ், சிஆர் தாஸும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. அதுதான் வந்து ஸ்வராஜ் பார்ட்டி. அந்த ஸ்வராஜ் பார்ட்டியை வந்து ஆரம்பிச்சு சுதந்திர பார்ட்டி, ஓகே, ஸ்வராஜ் பார்ட்டியை வந்து ஆரம்பிச்சு தேர்தலில் வந்து வின் பண்ணுவாங்க. ஓகே, வின் பண்ணி சட்டசபைக்கு போவாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஸ்வராஜ் பார்ட்டியில் இருக்கவங்களே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துருவாங்க. நிறைய கவர்மெண்ட் வேலைகள்லாம் ஏற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல வந்து யாருமே கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் போகலான்னு இருக்கும் இல்லையா? ஸோ இவங்க ஏற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதுவே காணாமல் போயிடும். சித்ரஞ்சன் தாஸோட மறைவுக்கு அப்புறம் ஸ்வராஜ் பார்ட்டியே இல்லாமல் போயிடும். ஸோ நமக்கு தேவை ஸ்வராஜ் பார்ட்டி. ஸோ ஸ்வராஜ் பார்ட்டி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, 1923. யாரெல்லாம் ஆரம்பிச்சாங்க? சித்ரஞ்சன் தாஸும் இவரும். ஸோ இந்த ஸ்டோரியோட ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஏன் ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் இது வேணும், சௌரி சௌரா நிகழ்ச்சினால நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை காந்தி ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அமைதியா இருங்கன்ற மாதிரி சொல்லிருக்காரு. ஸோ அந்த டைம் சும்மாலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஆரம்பிச்சதுதான் இந்த ஸ்வராஜ் பார்ட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மேட்ச் த கரெக்ட் ஒன். மேட்ச் த கரெக்ட் ஒன். ஸோ பார்ட்டியும் ஃபவுண்டரையும் கொடுத்துருக்காங்க. சுதந்திரா பார்ட்டி. ஃபர்ஸ்ட் சுதந்திரா பார்ட்டி வந்து யார் பண்ணிருப்பாங்கன்னா, ராஜகோபாலாச்சாரி பண்ணிருப்பாரு, ராஜாஜி. ஓகேவா? அவர் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு கட்டத்துல காங்கிரஸ்ல இருந்து விலகி தனியா வந்து ஆரம்பிச்சிருவாருங்க. காங்கிரஸ்ல இருந்து ஏன் விலகுவாருன்னு பார்த்தோம்னா, அவர் கொள்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. அவர் வந்து இந்த குலக்கல்வி திட்டம், ஹிந்தியை வந்து உள்ள கொண்டு வர, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வருவாரு. பயங்கர எதிர்ப்புனால, இல்ல நான் உங்களுக்காகலாம் மாத்திக்க முடியாது, என் கொள்கை தான் சொல்லிட்டு அவரு ராஜினாமா பண்ணிட்டே போயிடுவாரு. போயிட்டு காங்கிரஸ்ல இருந்தே போய் தனி கட்சியா வந்து ஆரம்பிச்சுவாரு. அதுக்கப்புறம் தான் காமராஜர் எல்லாம் சிஎம்மா வருவாங்க. ஓகேவா? ஸோ அவரு ஆரம்பிச்சதுதான் இந்த சுதந்திரா பார்ட்டி. ஸோ ஏக்கு வந்து 3. ஸோ சுதந்திரா பார்ட்டியோட ஸ்டோரி தெரிஞ்சு இல்ல, எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? சுதந்திரா பார்ட்டி வந்து ராஜாஜி எதுக்காக ஆரம்பிப்பாருன்னா, காங்கிரஸ்ல இருந்து போய் காங்கிரஸ்ல அவர் சிஎம்மா இருப்பாரு. சில கொள்கை எல்லாம் கொண்டு வர்றாரு, குலக்கல்வி திட்டம் அதெல்லாம் எதிர்ப்பாங்க. அவர் கொள்கையில இருந்து பின்வாங்காம, இதான் என்னோட ஐடியாலஜி, நான் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஓகே, எதுக்குறீங்களா, நான் பதவி விட்டே போயிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒண்ணு ஆரம்பிப்பாரு. ஓகே, சுதந்திர பார்ட்டி. ஜஸ்ட் நான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, யார் ஆரம்பிச்சாங்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, காதர் பார்ட்டி. காதர் பார்ட்டி வந்து சோகன் சிங் பக்னா. ஓகே, நம்ம நேத்தே பார்த்தோம். காதர் பார்ட்டி ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ஏர்லியாவே வரக்கூடிய ஒரு விஷயம், 1913 டைம்ல வருது. ஓகே, சோ சோகன் சிங் பக்னாவை தலைவரா வச்சு லாலா ஹர்தயால், காதர் பார்ட்டி. இதுலயும் அவ்வளவுதாங்க, போதும், வேற ஒண்ணும் இல்ல. சோ காதர் பார்ட்டி நான் சொல்றது மட்டும் கேட்டுக்கோங்க. காதர் பார்ட்டி வந்து சோகன் சிங் பக்னா அவரை தலைவரா வச்சு அந்த பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு, ஓகே, பசிபிக் ரீஜியன் ஹிந்துஸ்தான் அந்த அமைப்பு அசோசியேஷன், அந்த அமைப்பை வந்து லாலா ஹர்தயால் வந்து நிறுவியிருப்பாரு. ஓகேவா? சோ இந்த காதர் கட்சியோட, சோ இது முக்கியம். ஃபர்ஸ்ட் யாரு? சோகன் சிங் பக்னா அவரை தலைவரா வச்சு லாலா ஹர்தயாலால நிறுவப்பட்டிருக்கும். ஓகே, சோ ரெண்டாவது விஷயம் இதுல முக்கியமானது, காதர் பார்ட்டியில வந்து முக்கியமானது பாத்தீங்கன்னா, காதர் வந்து காதர்ன்ற ஒரு பத்திரிகையை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அது வந்து காதர் பத்திரிகை வெளியிட அந்த பார்ட்டியா, ஓ காதர் பார்ட்டி அப்படின்ற பேர் வந்துச்சு. ஸோ இது யாருன்னா, அமெரிக்கா அண்ட் அமெரிக்கா, அதாவது யுஎஸ்ஏ, அமெரிக்கா அண்ட் கனடால குடியேறிய சீக்கியர்கள், பெரும்பாலும் சீக்கியர்கள். ஓகேவா? சீக்ஸ் ஃப்ரம் அமெரிக்கா அண்ட் கனடா, இந்தியால இருந்து அங்க போய் குடியேறினவங்க தான் அங்க வந்து அதிகமா இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதான் இந்த காதர் பார்ட்டி. ஸோ சோகன் சிங் பக்னா நான் வச்சுக்கோங்க, காதர் மேகசின் நாங்க வச்சுக்கோங்க. சோகன் சிங் பக்னா அப்புறம் காதர் மேகசின். ஓகே, சோ அப்போ காதர் பார்ட்டி என்னங்க வரும்? 1. கரெக்டா? முடிஞ்சு. ஸ்வராஜ் பார்ட்டி இப்பதான் பார்த்தோம். யாரு? மோதிலால் நேரு. மோதிலால் நேரு அண்ட் சித்ரஞ்சன் தாஸ். டீட்டெயிலாவே பார்த்துட்டோம், அப்படிதானே? சோ 2. அதுக்கப்புறம் யாருங்க? ஃபவாட் பிளாக். ரிப்பீட் ஆயிருக்கா?
கொஸ்டின் 2 கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. சொல்ல போனா 3 கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. காதர் பாட்டு கூட ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. நம்ம நேத்து ஒரு டாபிக்ல பார்த்தோம். ஸோ இது வந்து 1970க்கு முன்னால உள்ள பீரியட்லனால இது வந்து 1913 அப்படின்ற பீரியட்னால இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ ஸ்வராஜ் பாட்டு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அப்புறம் ஃபவார்ட் பிளாக்கையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். யாருங்க அது? ஃபவார்ட் பிளாக் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தாங்க 4. ஸோ நமக்கு இங்க ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா? ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 17 ஓவர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுவும் நான் இது சொல்லல, இதுதான் பேசிக் கொஸ்டின் தான். எல்லாமே டஃபாக தான் நான் சொல்லிடுவேங்க. இது எல்லாமே வந்து ஈஸியானது தான். ஸோ ஒவ்வொரு பாட்டியை மட்டும் படிக்கும்போது அந்த யார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ற விஷயத்தை நம்ம வந்து பார்க்காம போகவே மாட்டோம்ல. எப்படிங்க அந்த ஒரு கட்சியை படிக்கிறோம்னா யார் ஆரம்பிச்சாங்கன்னு படிக்காம போகுமா? அந்த மாதிரி இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹூ அனௌன்ஸ் இன் த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் டு ஹேண்ட் ஓவர் பவர் டு த பீப்புள் ஆஃப் இந்தியா? ஓகேவா? இந்திய மக்களுக்கு வந்து அதிகாரத்தை ஒப்படைக்க போகிறோம் அப்படின்ற தகவலை பொதுமக்கள் சபையில சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர் அட்லி. ஸோ அட்லி வந்து என்ன, யாருடைய பிரதமர்? பிரிட்டிஷோடைய பிரதமர். ஓகேவா? அட்லி வந்து அங்க தொழிலாளர் பார்ட்டி வந்து வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணக்கு அப்புறம் தான் எங்க லண்டன்ல இது சாரி பிரிட்டிஷ்ல, அதான் லண்டன். ஓகே. ஸோ வின் பண்ணிடுவாங்க. ஸோ வின் பண்ணக்கு அப்புறம் வந்து இந்தியாவுக்கும் சுதந்திரம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க. ஓகேவா? அட்லியும் சொல்லுவாரு 1948 ஜூன் 30க்குள்ள. எப்போ சொல்லுவாரு? பிஃபோர் ஜூன் 30 1947க்குள்ள, சார் 48க்குள்ளன்னு சொல்லுவாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து மவுண்ட் பேட்டன் வந்து சொல்லுவாரு, இல்ல அதுக்கப்புறம் நடந்த பேச்சுவார்த்தை வந்து 1947 ஆகஸ்ட் 15 உங்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஓகேவா? ஸோ இதுல வந்து பெருசா ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ நமக்கு டைரக்டான ஒரு ஆன்சர் தான் பிரதமர் அட்லி. ஸோ இதை பற்றி சொல்லணும்னா அதான் தொழிற்கட்சி வந்து வெற்றி பெற்றோம். 1946 அங்க எலெக்ஷன் நடக்கும். எங்க பிரிட்டிஷ்ல, இங்கிலாந்துல வந்து எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன்ல வந்து லேபர் பார்ட்டி, தொழிற்கட்சின்னு சொல்லுவாங்க, லேபர் பார்ட்டி. ஸோ லேபர் பார்ட்டி வின் பண்ணி அட்லி வந்து பிரதமரா இருந்தவாரு. ஸோ பிரதமரா வந்ததுக்கு அப்புறம் சீக்கிரமா ஒரு ஆட்சி மாற்றத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆசைப்படுவாரு. ஸோ அவரு அப்போ ஒரு அமைச்சரவை தூதுக்குழு, கேபினட் மிஷனை வந்து அனுப்பி வைப்பாரு. 1946 யாரெல்லாம் இருப்பாங்கன்னா அதுல ஃபெதிக் லாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் எல்லாத்தையும் அனுப்பி வச்சு இங்க ஒரு அரசியல் சாசனத்தை வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றதும் ஒரு இடைக்கால அரசை வந்து நியமிக்கணும், இன்டரிம் கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு முயற்சிகள்ல ஈடுபட்டு கேபினட் மிஷனை வந்து அனுப்பி வைப்பாரு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான ஆளு அட்லி. அட்லி வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு சுதந்திரமே கிடைக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு லேபர் பார்ட்டியை சார்ந்தவர், கேபினட் மிஷன் அனுப்புறதுக்கு காரணம் வந்தவர். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு ஜூன் 30 1947 கிடைச்சதுன்னு சொல்லிட்டு. நமக்கு வைஸ்ராயா இருந்தவர் மவுண்ட் பேட்டன், அவர் ஃபைனலா வந்து டிசைட் பண்றாரு, இல்ல ஆகஸ்ட் 15 1947 வந்து உங்களுக்கு விடுதலை அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ இதுவும் ரொம்ப பேசிக்கான விஷயம்தான். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதுல வந்து என்ன டவுட் வரும்னா உங்களுக்கு வந்து மவுண்ட் பேட்டனா இல்ல வந்து அட்லியான்ற டவுட் வரும். ஓகேவா? ஸோ இந்த டவுட் வரக்கூடாது. இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்க போகிறோம் தகவல் வந்து பொதுமக்கள் சபையில் அறிவித்தது வந்து இவர் தான், அட்லி தான். ஓகே. ஸோ ஃபைனலா அதை வந்து இவங்கள்ட்ட சொல்லி ஓகே இந்த நாள்ல முடியுது அப்படின்னு சொல்றது தான் மவுண்ட் பேட்டன். மெயினான ஆள் நமக்கு யாருன்னா அட்லி தான். சட்ட மறுப்பு இயக்கம் காந்தியினால் ஒத்திவைப்பதற்கு காரணமாக இருந்தது. ஓகே. சிவில் டிசோபியன் மூவ்மெண்ட் வந்து 1930 ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது, அப்படிதானே? ஸோ சிவில் டிசோபியன் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. அதுல வந்து காந்தி வந்து எதுக்காக சிவில் டிசோபியன் ஆரம்பிப்பாருன்னா, நீங்க சும்மா நாங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு உட்கார்ந்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலக்கெடு வச்சு ஆரம்பிப்பாரு. ஓகே. அடுத்து வந்து இந்த டேட்டுக்குள்ள ஜனவரி 31க்குள்ள எங்களுக்கு இதெல்லாம் நிறைவேற்றி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காந்தி ஒரு 11 அம்ச கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றுவாரு. ஓகே. என்னெல்லாம்? 11. சரி, சிவில் டிசோபியன் மூவ்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சிவில் டிசோபியன் மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் எதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க வேணும்ல. ஸோ காந்தி வந்து ஆரம்பிக்கிறாரு 1930. எதுக்குன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க? அதுதான் சால் சத்தியாகிரகா. என்னன்னா ஒரு 11 அம்ச கோரிக்கைகளை வச்சு இந்த டேட்டுக்குள்ள நீங்க இதெல்லாம் பண்ணி தருவீங்களா, இல்ல இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வழக்கமா கண்டுக்க மாட்டாங்க. அதனாலதான் அவர் வந்து ஆரம்பிப்பாரு. ஸோ அதுல என்னென்னலாம் பாத்தீங்கன்னா, ராணுவம் மற்றும் அரசாங்கத்துடைய செலவை வந்து நீங்க பாதியா குறைக்கணும்.
பாதினா 50% பாதியா குறைக்கணும்னு சொல்றாரு. பூரண மதுவிலக்கை கொண்டு வரணும், ஆயுதங்கள் வைத்துக் கொள்வதற்கு உரிமை கொடுக்கணும், அரசியல் கைதிகளை எல்லாம் விடுதலை செய்யணும். நீங்க வந்து சும்மா சும்மா ஏதோ பேசுறாங்க, கூட்டம் போட்டாங்க, பிடிச்சிட்டு போன எல்லா கைதிகளையும் விடுதலை பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து கரையோர கப்பல் போக்குவரத்தை இந்தியர்களுக்கு ஒதுக்கணும், நில வருவாயை பாதியா குறைக்கணும், உப்பு மீதான வரியை நீக்கணும், அரசு மட்டுமே உப்பும் காய்ச்சும் முறையை வந்து மாத்தணும், நீங்க மட்டும் தான் காய்ச்சி அதுக்கு டாக்ஸ் போட்டு வைக்கிறீங்களா, நாங்களும் பண்ணிக்கிறோமே அப்படின்ற மாதிரி எல்லாமே கோரிக்கை வைக்கிறாரு. ஆனா அவங்க பண்றது மாதிரி இல்லை. அதனாலதான் இந்த சிவில் டிசிப்ளின் வந்து கையில் எடுக்கிறாரு. ஸோ கையில எடுத்துற அதே டைம் வந்து 1930 இன்னொன்னு என்ன நடக்கும் நமக்கு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் வட்டமேசை மாநாடுகள். ஸோ முதல் வட்டமேசை மாநாடு வந்து 1930. ஓகே, 1931 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 2, 1932 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 3. ஸோ 3 வட்டமேசை மாநாடுகள் நமக்கு வந்து நடக்குது. கரெக்டா? ஸோ இப்போ 1930 வட்டமேசை மாநாடுக்கு வந்து இவர் கலந்துக்க மாட்டார். ஓகே, சைமன் கமிஷனுடைய இதை வந்து புறக்கணிச்சதுனால 1930 நடந்த ரெண்டையுமே இவங்க வந்து கலந்துருக்க மாட்டாங்க. யாரு? காங்கிரஸும் கலந்துக்க மாட்டாங்க, முஸ்லீம் லீக்கும் கலந்துக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ காந்தி கலந்துக்க மாட்டாரு. அடுத்தது பாருங்க, அப்போ 1931 மீட்டிங்ல வந்து காந்தி கலந்துருப்பாரு. அந்த கேப்ல தான் இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஒண்ணு போட்டிருப்பாங்க. ஓகே, சோ காந்தி வந்து அதுல வந்து சில இர்வின் வந்து சில இதெல்லாம் ஒத்துப்பாரு. என்னன்னா, ஓகே, அவரு எதுக்காக ஆரம்பிச்சாரு அந்த சத்தியாகிரக போராட்டம், சிவில் டிசோர்டர் மூவ்மெண்ட், ஒரு 11 அம்ச கோரிக்கைகளை வைத்தார் இல்லையா, அதுல சிலதுக்கெல்லாம் இவர் ஓகே சொல்லுவாரு. இர்வின் பிரபு வந்து ஓகே சொல்லுவாரு. அதான் காந்தி இர்வின் பாக்ட். ஸோ அதனால இவர் வந்து அந்த சிவில் டிசோபிடியன் மூவ்மெண்ட்டை இந்த டைம்ல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் இந்த 1931 நடந்த 2வது வட்டமேசை மாநாடுல கலந்துப்பாரு காந்தி. இந்த வட்டமேசை மாநாடுல சில கோரிக்கைகள் கேட்பாரு, அது கிடைக்காது. முக்கியமா என்னன்னா, அந்த இவரு பகத்சிங்கும் அவருடைய சகாக்களுடைய மரண தண்டனை கொடுத்திருப்பாங்க. எதுக்காகனா, சட்டமன்றத்துல வந்து அவங்க பாம்பு போட்டிருப்பாங்க. இது நம்ம மிலிட்டரி மூவ்மெண்ட்ல பார்ப்போம். ஸோ பாம்பு போட்டதுனால, ஸோ ஆக்சுவலி அவங்க பண்ணிருக்க மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கக்கூடாது, அதை எங்க குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் கேட்க மாட்டாரு. காந்தி 2வது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போனவர் வெறுங்கையை வீசிட்டு வந்த மாதிரி வருவாரு. வந்தவர் மறுபடியும் இந்த உப்பு சத்தியாகிரகம், இந்த சிவில் டிசோபிடியன் மூவ்மெண்ட்டை கையில எடுத்துருவாரு. ஓகேவா? இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, ஸோ இந்த கேப்ல நடந்ததுதான் என்னது, காந்தி இர்வின் பாக்ட் ஒப்பந்தம். ஓகே, ஸோ எல்லாத்தையும் வந்து ஒத்துப்பாரு, ஆனா அந்த 2 மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு பேசிக்கான கொஸ்டின், ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஸோ காந்தி இர்வின் பாக்ட் படிச்சிருந்தீங்கன்னா, காந்தி இர்வின் பாக்ட் ஏன் போனாங்க, அது ஏன் நடந்துச்சுன்றத தெரியும் போது ஆக்சுவலி கொஸ்டின் நீங்க வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை படிச்சீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணிருப்பீங்க. அப்படி மாத்தி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில் இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்குறீங்களா? The cabinet mission plan was the best plan put up by the British government under the circumstances described by. ஓகேவா? அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் பார்த்தோம் இல்லையா? கிளமன் அட்லி பிரதமரா வந்ததுக்கு அப்புறமா அமைச்சரவை தூதுக்குழு வந்து அனுப்புறாரு 1946. கேபினட் மிஷன் பிளான் 1936. அதுல வந்து காந்தி வந்து அனுப்புறாரு இல்லையா, சாரி அனுப்புறாரு கிளமன் அட்லி. ஸோ அதை காந்தி சொல்றாரு, அந்தைய கால சூழலில் கொண்டு வரப்பட்ட ஒரு உன்னதமான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்? கான்ஸ்டியூஷன் அமைக்கிறதுக்கான எல்லா இதையும் வந்து ஏற்பாடு பண்றாங்க. இன்டரிம் கவர்மெண்ட் அமைக்கிறது கிட்டத்தட்ட உங்க கையில வந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு இதை கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து காந்தி அதை அப்படி சொல்லியிருப்பாரு. ஸோ இங்க என்னன்னா, காந்தி சொன்ன இந்த கோட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ அந்த வகையில காந்தி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. காந்தி காட் ஹெல்ப் ஃப்ரம் சர்தார் பட்டேல் டு ஆர்கனைஸ் த நோ டாக்ஸ் கேம்பெயின் த பீசன்ட் ஆக்ட். ஸோ இது வந்து என்னன்னா, கேராங்க. ஓகே, கேரா சத்தியாகிரகத்துல தான் காந்தி வந்து விவசாயிகளுக்கு வரியில்லா பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்ய சர்தார் பட்டேல்கிட்ட இருந்து காந்தி வந்து உதவி கேட்பாரு. ஸோ சர்தார் பட்டேல் தான் இதை வந்து தலைமை ஏற்று நடத்திட்டு போவாங்க. ஓகே, ஸோ குஜராத்தில் வந்து அந்த நமக்கு என்ன நடந்திருக்குன்னா, சாரி, குஜராத்தில் நமக்கு வந்து தண்டி மார்ச் நடந்திருக்கும். கேதா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கேதா சத்தியாகிரகம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். கேதா வந்து விவசாயிகள் பயிர் விளைச்சல் வந்து கம்மியாக இருக்கும் 1918. ஆனால் 25% கீழே இருந்தால் நமக்கு வந்து வரி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நான் கேட்டிருப்பாங்க. அவங்க போயிட்டு
அந்த இந்திய பணியாளர் சங்கம், சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டியை பற்றி கேட்டிருப்பாங்க. அங்க இருந்து காந்திக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு, அப்படிதானே? ஸோ சூரத் வந்து ஃபர்ஸ்ட் சால்ட் டாக்ஸுக்கு அகைன்ஸ்டா பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1844 அந்த டைம்லயே, ஓகேவா? வெரி ஏர்லி. அப்பவே இந்த சால்ட் அகைன்ஸ்டா அங்க ஒரு இது நடந்துச்சு. ஸோ கேதா சொல்லியாச்சு, இது சொல்லியாச்சு. ஸோ கேரா கேரா வந்து புக்ல நம் கண் பார்வையில பட்டிருக்காத ஒரு டாபிக். இது கொஞ்சம் வந்து டஃப்னே சொல்லலாம், ஓகேவா? ஸோ என்ன இதுலனா இதை வந்து ஆப்ஷன்ஸ் வச்சு எலிமினேட் பண்ணலாம். குஜராத் நமக்கு தெரியும், வராது. கேதா நமக்கு தெரியும், வராது, ஓகேவா? ஸோ அப்படின்னா கேராவா தான் இருக்கும் அப்படின்றத நம்ம ஈஸியா பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஓகே, இருந்தாலும் பாத்தீங்கன்னா கேரா சத்தியாகிரகம் வந்து காந்தியால் நடத்தப்பட்ட ஒரு 3வது சத்தியாகிரகம், ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க நடக்கும்னா சம்பரான் சத்தியாகிரகம் அடுத்தால அகமதாபாத்ல நடக்கும். அகமதாபாத் சத்தியாகிரகத்துக்கு அடுத்தால வந்து கேரளால தான் போயிருப்பாரு. அங்கேயும் இதே மாதிரி தான். கிராப்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆனதுனால அவர் வந்து போயிருப்பாரு. இந்த கவர்மெண்ட் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து அட்வைஸ் பண்ணிருப்பாரு, ஆல் த ஃபார்மர்ஸ் டு கேதா நாட் டு பே டாக்ஸ். ஸோ அவரை வந்து ஹெல்ப் கேட்டு பண்ணிருப்பாங்க. ஸோ இது கேரளா சத்தியாகிரகம். ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா என்னை கேட்டவரில் என்னோட பார்வையில் நார்மலாக எல்லா இடத்துல படிச்சிருப்பாங்கன்னு தெரியாது, ஓகேவா? நான் மாடரேட் லெவலில் இந்த கொஸ்டின் வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ எல்லா சத்தியாகிரகமும் முக்கியங்க. எங்கெங்க இடத்துல சத்தியாகிரகம் நடத்துனாங்க, எங்க இடத்துல போராட்டம் நடத்துனாங்க, எல்லாமே முக்கியம். எதையும் நம்ம வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. புரிஞ்சா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின் வருவனற்றுள் எக்கருத்துக்கள் சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்னன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அசர்ஷன் அண்ட் ரீசன். அசர்ஷன் என்னன்னா, த அலிகார் மூவ்மெண்ட் பிகம் கம்யூனல் அண்டர் Sir Syed Ahmad Khan's guidance. Okay, the Aligarh movement become communal under Syed Ahmad Khan's guidance, which helped to creation of Pakistan. அலிகார் இயக்கம் வந்து சையத் அகமது கான் தலைமையில ஒரு வகுப்புவாதத்தை உருவாக்கியது ஃபர்ஸ்ட், கரெக்ட். ஸோ அது பாகிஸ்தான் உருவாவதற்கு உறுதுணையா இருந்ததுன்னா கண்டிப்பா ஆமாங்க. எப்படி ஜின்னா வந்து ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் சொன்னோம்னா, சையத் அகமது கானை வந்து என்ன சொல்றது, கிராண்ட் ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் சொல்லணும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். ஸோ பாகிஸ்தான் உருவாவதற்கு உறுதுணை செய்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபுல்லாவே கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்போ அசர்ஷன் கூற்று வந்து நமக்கு கரெக்டா இருக்குது, ஓகே. ஸோ அப்போ சர் சையத் அகமது கான், ரீசன் பாருங்க. சர் சையத் அகமது கான் டிபெண்டன்ட் ஆன் த பிரிட்டிஷ் ஃபார் ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பிரிட்டிஷ் brought in முஸ்லிம் கம்யூனலிசம். ஓகே, சையத் அகமது கான் வந்து தன்னுடைய நடவடிக்கைகளுக்கு பிரிட்டிஷார் வந்து சார்ந்து இருந்தாரு. இது பிரிட்டிஷார் முஸ்லீம் வகுப்புவாதம் கொண்டு வரதுக்கு வைத்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆமா, அவர் வந்து எல்லாமே அவங்களுக்கு உதவியா இருந்ததுனால, ஹெல்ப் ஆனதுனால தான் நடந்துச்சு. ஸோ ரெண்டுமே கரெக்டுங்க. ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் வந்து ஏக்கு சரியான விளக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட், ஓகேவா? ஸோ முஸ்லீம் லீக் ரிலேட்டடா உள்ள எல்லாமே பார்க்கணும். முஸ்லீம் லீக் வந்து ஆரம்பிக்க காரணம் என்ன, அதுக்கு முன்னால என்ன இருந்துச்சு, அலிகார் மூவ்மெண்ட், முஸ்லீம் லீக், அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே முக்கியம், ஓகேவா? ஸோ அந்த இதுல வந்து இதை அனலைஸ் பண்ணோம். அலிகார், அதே மாதிரி முஸ்லீம் லீக். ஸோ அங்கே உள்ள தலைவர்கள் அவங்க என்னென்ன கோரிக்கைகள்லாம் பெற்றாங்க, எலெக்ஷன்ல என்னெல்லாம் பண்ணாங்க, அது எல்லாமே நமக்கு முக்கியமானது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இது வந்து பிரிவினை, அந்த இதுல பார்ட்டிஷன் ஆஃப் பாகிஸ்தான், அந்த இதை படிக்கும்போது நம்ம இதை வந்து கவர் பண்ணிடுவோம். Where from the Indian National Army started its march towards Delhi in September 1943? எங்க இருந்து ஆரம்பிச்சாங்க? டெல்லியில இருந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்ற நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ எங்க இருந்து ஆரம்பிப்பாங்கன்னா பகதூர் ஷா 2, ஓகேவா? பகதூர் ஷா 2ஓட ஸோ இதுல ஆப்ஷன் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் நமக்கு எவ்வளவு ஈஸியான கொஸ்டின் சொல்லிட்டு. விக்டரி டவர் ஆஃப் நேபாள்ல இருந்து அங்க டவரோட இதெல்லாம் பண்ணிட்டு போனாங்க. ஏதாவது தலைவரோடைய இதை மையமா வச்சுதான் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா. ஸோ அப்போ பகதூர் ஷா 2ஓடைய டாம்பு, கல்லறையில இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு பேசிக்கான கொஸ்டின். இந்தியன் நேஷனல் ஆர்மியை பொறுத்தவரை ஆர்மில இருந்து கேட்கப்பட்ட ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாருங்க 24. Which mission endorsed the plan for a central government with limited powers and relatively strong provinces having considerable degree of autonomy with all the residuary powers? பின்னர் எந்த குழு மைய அரசு வலிமை குறைவாகவும் மாநில அரசுகள் அதிகாரமான
சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு வித்திட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபினட் மிஷன் தான். ஓகே, ஸோ கேபினட் மிஷன் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கிளமண்ட் அட்லி வந்து பிரதமராக இருந்ததுக்கு அப்புறம் ஏவி அலெக்சாண்டர் உட்பட ஒரு 3 பேர் கொண்ட குழு வந்து கேபினட் மிஷன் குழுவா, அமைச்சரவை தூது குழுவாட்டு வராங்க. ஏவி அலெக்சாண்டர், ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், அதுக்கு முன்னாடி கிரிப்ஸ் தூதுக்குழு வந்திருப்பாங்க, ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், அப்புறம் வந்து ஃபெதிக் லாரன்ஸ் எல்லாருமே. ஸோ இவங்க வந்து நமக்கு கான்ஸ்டியூஷனை ஏற்படுத்துறதுக்காக ஒரு இதை பண்றாங்க, இன்டரிம் கவர்மெண்ட் ஒன்று அமைக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு கரெக்டானது இதுதான். ஸோ மைய அரசு வந்து வலிமை, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் வலிமை குறைவாகும், மாகாண அரசுகள் அதாவது மாநிலங்களுக்கு அதிக பவர் கொடுக்கறது மாதிரி இவங்க ஒரு அமைப்பை வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு காரணம் இது எந்த குழு இதை பண்ணுச்சுன்னா கேபினட் மிஷன் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம கேபினட் மிஷனை பற்றி படித்தோம். இப்போ என்ன பார்க்குறோம்னா கேபினட் மிஷனை வந்து மேலாப்பில் படித்தோம், இப்போ கொஞ்சம் டீப்பாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ கேபினட் மிஷன் செயல்படுத்தின விஷயங்களை கிளியராக பார்க்கணும். நம்ம வெறுமனே இன்டரிம் கவர்மெண்ட் பண்ணுறதுக்கும் கான்ஸ்டியூஷன் இது பண்ணுறதுக்கும், ஸோ அதை புரிஞ்சாலே இது ஒரு கான்செப்டல் ஓரியன்ட் பேசிக் கொஸ்டின் தாங்க, ஈஸி தான், கான்செப்ட் ஓரியன்ட். ஸோ கேபினட் மிஷன் பற்றி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லேடி அரஸ்டட் இன் கனெக்ஷன் வித் சால்ட் சத்யாகிரகா அண்ட் த பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ரொவின்சியல் காங்கிரஸ் கமிட்டி. ஓகே, தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மற்றும் உப்பு சத்தியாகிரகத்தையும் எடுத்து நடத்தி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தேன், வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்திலே சொன்னேன், வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகம் சொன்னேன். யாரு, ருக்குமணி லட்சுமிபதி. ருக்குமணி லட்சுமிபதி தான் முதல்ல உப்பு சத்தியாகிரகத்துல கலந்து கொண்டு ஃபைன் கட்டுன முதல் பெண்மணி. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் அண்ட் பேசிக் ஃபேக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மாடர்ன் ஒடிசா வாஸ் ஃபார்ம்ட் இன் த இயர். ஓகே, நவீன ஒடிசா வந்து எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1936 ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பேசிக்கான ஃபேக்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெங்கால்ல இருந்து 1912 ஏப்ரல் 1 அப்போ வந்து என்ன பண்ணிருப்பாங்க, பெங்கால்ல இருந்து பீகார் அண்ட் ஒரிசாவை பிரிச்சிருப்பாங்க. பீகார் அண்ட் ஒரிசா வந்து பிரிச்சிருப்பாங்க பெங்கால்ல இருந்து, ஃப்ரம் பெங்கால். ஸோ பெங்கால் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இது பெரிய ஏரியா. ஓகேவா, ஸோ இதான் இந்தியான்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க வெஸ்ட் பெங்கால், இப்போ இருக்க பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்து தான், இங்க பீகார், ஒடிசா, பெங்கால், வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து பெங்கால். அப்போ வந்து பெங்கால் வந்து பீகாரையும் ஒரிசா வந்து பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸோ பீகாரும் ஒரிசாவும் சேர்ந்து, அதாவது இப்போ இருக்க பீகாரும் ஒரிசாவும் சேர்ந்து ஒரு ஸ்டேட்டா இருந்திருக்கும். ஸோ அப்புறம் இங்க இருந்து 1936 மாடர்ன் ஒரிசாவை மட்டும் தனியா பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா, இதுல ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட், இந்த ஒரிசாய்களை வந்து 6 மாவட்டங்கள் வரும். 6 டிஸ்ட்ரிக்ட் வந்து இது கீழே வரும். சாரி 5 or 6 டவுட்டாக செக் பண்ணிக்கலாம், 5 or 6 டிஸ்ட்ரிக்ட். ஸோ அது நமக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஸோ என்னன்னா நமக்கு வந்து பெங்கால்ல இருந்து 1912 பீகாரையும் ஒரிசாவையும் பிரிச்சிருப்பாங்க. அப்புறம் 1936 வந்து ஒடிசா, மாடர்ன் ஒடிசா, இப்போ இருக்கிற ஒடிசா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஸோ 6 தான் வரும் நினைக்கிறேன். கட்டாக், பூரி, பாலசோர், சம்பல்பூர், அப்புறம் வந்து கோராபுட் அண்ட் கஞ்சம், இதெல்லாமே வரும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு வந்து கவர்னரா யாரை போடுவாங்க அப்படின்னா ஜான் ஆஸ்டின் ஹூபக் அப்படின்றவரை வந்து கவர்னரா போடுவாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, எப்போ பிரிச்சாங்க அப்படின்றது நமக்கு முக்கியம். ஸோ 1936. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். ஓகே, ஸோ ரிசிக்னேஷன் ஆஃப் காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் ஈஸி எப்போனா 39. ஓகே, ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்து செக் பண்ணிட்டு போயிடும். ஓகேவா, ஸோ என்னன்னா ஏன் வந்து ரிசைன் பண்ணுவாங்கன்னா 1937 வந்து என்ன நடக்கும், எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியம் சொல்லணும் தெரியுமா, அதுல தானே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தோம், முஸ்லீம் வந்து எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ 1937 வந்து எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன்ல இவங்க வின் பண்ணி ஆட்சியை அமைச்சிருவாங்க. ஓகே, காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சிருவாங்க. ஸோ காங்கிரஸ் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா 1939 ஸோ காங்கிரஸ் வந்து பவர் வருது, காங்கிரஸ் ரூல்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1939 என்ன நடக்கும்னா செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும். செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும். அதுல இந்தியாவை கேட்காம, காங்கிரஸை கேட்காம, இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் அமைச்சரவையை கேட்காம இந்தியர்களை 2வது உலக போருக்கு ஈடுபடுத்திடுவாங்க. ஸோ இதனால கோபம் கொண்ட ஓகே செகண்ட் வேர்ல்டு வார்ல இந்தியர்களை இவங்களை கேட்காம இந்தியர்களும் அந்த 2வது உலக போர்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்காமே அறிவிச்சிருவாங்க. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, ரிசைன் பண்ணிடுவாங்க. ரிசைனேஷன் ஆஃப் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி எப்போ 1939 ஏக்கு வந்து 4 நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகா. ஸோ இது எங்க நடக்கும்னா தமிழ்நாட்டு நடக்கும். ஓகே எப்போனா 1927 அந்த நீல்ன்றவர் யாருன்னா 1857 பெருங்கிளர்ச்சியில நிறைய இதை பண்ணவர். ஓகே நிறைய கொடுமைகளை பண்ணவர் நமக்கு எதிராக. ஸோ அவருடைய சிலையை கொண்டு மவுண்ட் ரோட்ல வச்சிருப்பாங்க. எங்க வச்சிருப்பாங்க? மவுண்ட் ரோட்ல சென்னையில வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து எதிர்த்து போராட்டம் நடத்துவாங்க. எப்படி நீங்க இவரோட சிலையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீல் சிலையை வந்து அப்புறம் அகற்றி சென்னை மியூசியத்துல கொண்டு போட்டுருவாங்க. அந்த போராட்டத்துடைய எதிரொலியா. ஸோ அந்த போராட்டம் ரொம்ப முக்கியம். நம்ம யூனிட் 8, 9ல நமக்கு தமிழ்நாடு ரிலேட்டடா படிக்கும்போது டீட்டெயிலா படிப்போம். ஜஸ்ட் இப்போ சொல்றேன். ஸோ அது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 1927. ஸோ இதான் நீல் சத்தியாகிரகா. ஸோ நீல் ஸ்டேச்சு நீல் சிலையை வந்து அமைத்ததுக்கு எதிர்த்து நடந்த போராட்டம். ஓகே அப்புறம் வந்து குவைட் இந்தியா ரெசல்யூஷன் அது எப்போ நடக்குங்க? ரொம்ப முக்கியமானங்க, மறக்கக்கூடாதெல்லாம் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஓகேவா? ஸோ ஸ்டேட்டா தானே. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. ஸோ அது எப்போ அமைப்பாங்கன்னா 1943. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அதான் இதுல வந்து குவைட் இந்தியா ரெசல்யூஷன் நமக்கு தெரியும்ல, வெள்ளையனே வெளியேறு இயக்கம். 1942 பம்பாயில வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வந்து கூடும். அதுலதான் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு வந்து தீர்மானம் போடுவாங்க. காந்தியடிகள் இந்த குவைட் இந்தியா ரெசல்யூஷன்ல தான். ஸோ குவைட் இந்தியா ரெசல்யூஷன் எங்க நடக்கும்? பம்பாய், ஆகஸ்ட் 8 பாம்பே காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில். ஸோ காந்தி வந்து இங்க தான் டூ ஆர் டை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெளியிடுவார். செய் அல்லது செத்துமடி அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க வந்து உஷாரா இருப்பாங்க. அடுத்த நாளே காந்தியை வந்து கைது பண்ணிடுவாங்க. ஓகேவா? தொடங்கப்படுறதுக்கு அந்த இயக்கம் தொடங்கப்படுறதுக்கு முன்னாடியே காந்தியை கைது பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுவும் ஒரு பேசிக்கான கொஸ்டின் தாங்க. ஸோ ஆன்சர் புரிஞ்சுல உங்களுக்கு? இதுவும் ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள்லாம். அதாவது பேசிக் இன் த சென்ஸ் இந்த டாப்பிக்கும் நம்ம ரீட் பண்ணாமல் போவோமா அப்படின்ற மாதிரி இயர் தான் கேட்டிருக்காங்க, பெருசா உள்ள எதுவும் கேட்கல. ஸோ காந்தி ஹூ வாஸ் அடுத்த கொஸ்டின் அசசன் அண்ட் ரீசன் டைப். ஸோ நமக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்குறாங்க பார்த்தீங்களா? ஸ்ட்ரைட்டாகவே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்குறாங்க? அசசன் அண்ட் ரீசன் கேட்குறாங்க. அசசன் ரீசன்லாம் மேக்ஸிமம் கரெக்டாக போட்டுடலாம். அதுக்கப்புறம் மேட்ச் த ஃபாலோவிங் நிறைய கேட்குறாங்க. ஓகே ஸோ காந்தி ஹூ வாஸ் ஏ சென்டில் then resisting any effort to vivisect to the country had to accept the demand of the Muslim League for creation of Pakistan. ஸோ காந்தி வந்து அந்த ஒரு கட்டம் வர பிரிவினையை வந்து ஏத்துக்கவே மாட்டாரு. ஓகேவா? ஒரு கட்டம் வர காந்தி வந்து பிரிவினையை ஏத்துக்கவே மாட்டாரு. அவருக்கு வந்து இல்ல சேர்ந்தா இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ கமல் ஹாசன் நடிச்ச இந்த ஹேராம் படம் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே ஆனா ஒரு கட்டத்துல வந்து வேற வழி இல்லாம ஏத்துக்கிற சூழ்நிலையாக்கு தள்ளப்படுவார். ஓகேவா? விருப்பமே இல்லாம வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிற சூழ்நிலை தள்ளப்படுவார். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கூற்று. இதுக்கான ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, வெல் அப்சர்விங் டைரக்ட் ஆக்ஷன் டே ஜின்னா பண்ணுவாருங்க, நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா ஒண்ணு நடத்துவாரு. ஸோ அந்த நேரடி நடவடிக்கை நாள் டைரக்ட் ஆக்ஷன் டே பை முஸ்லீம் லீக், த ரயாட்டிங் அண்ட் கில்லிங் தட் டுக் பிளேஸ் இன் கல்கத்தா லெட் டு த டெரிபிள் வயலன்ஸ். ஓகேவா? ஸோ என்னன்னா அந்த முஸ்லீம் லீக்கோட நேரடி நடவடிக்கை நாளில் ஈடுபட அழைத்ததோடு கல்கத்தாவில் கலவரங்களும் நடந்தேறின. ஸோ அந்த கல்கத்தா கலவரத்துல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது வந்து நவஹாலி சம்திங். ஸோ நவஹாலி அப்படின்ற இடத்துல வந்து ரொம்பவே பயங்கரமா ஸ்பெல்லிங் கரெக்டாக சொல்ல போனா நோஹாலி. ஓகே தமிழ்ல நவஹாலின்னு வருங்க.
இப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த நவகாளி அப்படின்ற இடத்துல வந்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப கொடுமைக்கு ரொம்ப மோசமான பாதிப்புக்கு வந்து உள்ளாகிறோம் இந்த நவகாளி அப்படி கல்கத்தால. ஸோ காந்தியடிகள் வந்து சுதந்திரம் பெற டைம்லயே அவர் அங்கதான் இருப்பாரு. ஸோ அந்த யூடியூப்ஸ்ல வீடியோஸ் கூட இருக்கும், முடிஞ்ச பாருங்க. ஐ திங்க் அது சினிமால வந்துதான் இல்லைன்னு தெரியல, பார்க்கலாம் அந்த வீடியோஸ். ஓகே, நவகாளியில வந்து நடந்த விஷயத்த, நவகாளி டேஸ். ஓகே, ஸோ அங்கே வந்து பயங்கரமான போராட்டங்கள்லாம் நடக்குங்க, ரொம்ப மோசமான முறையில் போராட்டங்கள்லாம் நடக்கும். ஸோ இதுதான் அதே காரணமாக இருந்துச்சு, இதனால இந்த இது நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஆமாம், கரெக்ட். ஸோ இந்த டைரக்ட் ஆக்ஷன் டே பற்றி நான் லைட்டாக சொல்கிறேன். டைரக்ட் ஆக்ஷன் டே, ஸோ டைரக்ட் ஆக்ஷன் டேன்றது என்னன்னா, டைரக்ட் ஆக்ஷன் டே ஜின்னா வந்து கொண்டு வருவார். காங்கிரஸ்க்கும் முஸ்லீம் லீக்கும் வந்து நிறைய கருத்துப்பாடு வேறுபாடுகள்லாம் போயிட்டு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16 வந்து இதில் காங்கிரஸ் வந்து ரிசைன் பண்ணுவாங்களா 1939. அதை வந்து ஜின்னா என்னன்னு சொல்லுவாருன்னா டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லுவார், மீட்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து செலிப்ரேட் பண்ணுவார். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆக்ஷன் டேன்னு சொல்லிட்டு பண்ணுவார். என்னன்னா ஆகஸ்ட் 16 1946 வந்து நேரடி நடவடிக்கை நாள்னு சொல்லுவார். இங்கதான் ஆர்ப்பாட்டங்கள், கடையெடுப்புகள் எல்லாமே நடக்கும். இந்து முஸ்லீம் மோதலாவே அது வந்து அந்த பிரச்சனை வந்து போயிடும். ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் நம்ம இதுல நடந்ததுல. காந்தி வந்து நவகாளி மாவட்டம் வந்து ரொம்ப மோசமா பாதிக்கப்படும். காந்தி வந்து அங்க விரைந்து போகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாரு. ஸோ காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ரெண்டா பிரிஞ்சிருவாங்க. அப்புறம் இடைக்கால அரசு நியமிப்பாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து இவங்க வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதுவும் ஒரு பேசிக்கான கொஸ்டின். ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாம், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எதுவுமே டஃபாக கேட்கலங்க இதுவரை. ஒரே ஒரு கொஸ்டினை நான் வந்து இதுவரை ஃபீல் பண்ணிருக்கேன். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், எதுக்கு தப்புன்னு கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணணும், கரெக்டாக ரீட் பண்ணணும். முன்னாடி வந்து போல்ட் லெட்டர்ல கொடுக்கணும். இப்போ சில டைம் வந்து மேக்ஸிமம் டைம் வந்து போல்ட் லெட்டர்ல கொடுக்கறதில்ல. இந்த இன்கரெக்ட் இல்லை தவறானவை இல்லை நாட் கரெக்ட் அப்படின்னு போட்டாலே நாட்டை வந்து ஒரு மாதிரி இட்டாலிக்ல போட்டிருப்பாங்க, இல்லைன்னா வந்து போல்ட் லெட்டர்ல போட்டு காட்டிருப்பாங்க. இப்போ காட்ட மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கிளியரா கவனிச்சுக்கணும். The Indian National Congress boycotted the first round table conference. ஓகே, காந்தி வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து முதல் வட்டமேசை மாநாடை புறக்கணித்தது அப்படின்றது கரெக்டான ஆன்சர். அப்படிதானே? முஸ்லீம் லீக்கும் ரெண்டு பேருமே புறக்கணிச்சிருவாங்க. அப்புறம் தான் அடுத்த மீட்டிங்ல தான் காந்தி போவாரு, அங்கேயே ஏமாற்றத்தோட திரும்பாரு. காந்தி அட்டெண்ட் த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். எஸ், கரெக்ட். After the second round table conference, Gandhi Irving Pact was signed. Okay, after the second இல்ல, ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காந்தி இர்வின் பேக்ட் நடக்கும். நம்ம தெளிவா பார்த்தோம், ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காந்தி இர்வின் பேக்ட் நடக்கும். அப்புறம் காந்தி போய் ரெண்டாவது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல வந்து அட்டென்ட் பண்ணிருப்பாரு. ஓகே, ஸோ அப்போ இது வந்து தவறானது. கம்யூனல் அவார்டு வாஸ் அசோசியேட்டட் வித் தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஓகே, இது வந்து கரெக்டானது. ஓகேவா? 1932 தான் அந்த கம்யூனல் அவார்டு ராம்சே மெக்டொனால்டு கொடுப்பாரு. ஸோ இது வந்து கரெக்டானது. அதுலயும் வந்து காந்தி கலந்துருக்க மாட்டாரு. ஓகேவா? மூணுலயுமே அம்பேத்கர் கலந்துருப்பாரு. தமிழ்நாட்டுல இருந்து ரெட்டமலை சீனிவாசன் இவங்கலாம் வந்து கலந்துருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இதுவும் கரெக்டானது. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். எது நமக்கு தப்போ அதான் கரெக்ட். ஓகே, ஸோ இது வந்து எங்கன்னு கேட்டிருக்காங்க? ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ ஒவ்வொரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும் முக்கியம். அப்போ அதில் என்ன படிக்கணும் நீங்க? கான்ஃபரன்ஸ். ஸோ யாரு வந்து கலந்துக்கிட்டாங்க, அப்புறம் வந்து யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்றது முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுல என்னெல்லாம் பண்ணாங்க, என்ன விஷயத்தை பற்றி பேசினாங்கன்றதும் நமக்கு முக்கியம். ஓகே, இயர் முக்கியம் முக்கியமா. ஸோ அது குரோனாலஜிக்கல் ஆர்டருக்காக நீங்க வந்து இயர் படிச்சு தான் ஆகணும். நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1931. டைரக்டா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பற்றி டைரக்டா கொஸ்டின் வந்துருக்குது. இட் வாஸ் ஹெல்ட் டியூரிங் த ரீஜன் ஆஃப் லார்ட் வெல்லிங்டன் அஸ் த வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ஓகே, சூப்பருங்க. ஸோ இதுல இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், ஒவ்வொரு வைஸ்ராய்ஸ் யார் யார் எப்பப்ப இருந்தாங்க அந்த ஆர்டரும் நமக்கு முக்கியம். ஓகேவா? ஸோ வெல்லிங்டன் தான் வைஸ்ராயா இருந்தாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நமக்கு யாரு வைஸ்ராயா இருப்பாங்கன்னா வெல்லிங்டன் தான் வைஸ்ராயா இருப்பார். கரெக்ட். It was represented by Gandhi on behalf of INC. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பா காந்தி வந்து ரெண்டாவது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல கலந்து கொண்டாரா? ஆமா, ஆல்ரெடி பார்த்தோம்.
ஸோ ரெண்டுமே நமக்கு கரெக்ட் தான். ஸோ போத் 1 and 2 கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, who was the first person to place a demand for separate state in British India? ஓகே, ஸோ இது வந்து நமக்கு டாபிக் பிரிவினைவாதத்துல வரும். ஸோ எப்போ யார் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னா, ஜின்னா சொல்லிருக்க மாட்டாரு, அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்லிருப்பாரு. ஸோ மவுண்ட் பேட்டன் வாய்ப்பே இல்லை, ஜின்னா வந்து இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் முதலில் முஸ்லீம்களுக்கு தனிநாடு கோரிக்கை வைத்தது வந்து முகமது இக்பால். ஸோ இவர் தான் அந்த 2 நேஷன் தியரியை வந்து சொல்லியிருப்பாரு. ஐ திங்க் 1930 அந்த டைம்ல பிரயாக், அந்த அலகாபாத், அங்கே ஒரு மீட்டிங் நடக்கும், அப்பவே இதை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து முகமது இக்பால். இது ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின். ஸோ நம்ம பிரிவினைவாதம் பற்றி படிக்கும்போது இதை நம்ம ரீட் பண்ணாமல் போகவே மாட்டோம், அந்த அளவுக்கு ஒரு பேசிக் ஃபேக்ட் கொஸ்டின். ஸோ இது எப்படிங்க படிக்காமல் போக முடியும்? பிரிவினைவாதம் பற்றி படிக்கும்போது யார் அதை வந்து முதல்ல முன்மொழிந்தாங்க பிரிவினைவாதத்தை, அதாவது இந்தியா பாகிஸ்தான் தனிநாடு அப்படின்ற கோரிக்கையை? முகமது இக்பால். ஓகேவா? ஸோ இதை படிக்காமல் போயிருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹூ அமாங் த ஃபாலோயிங் லெட் டு குடை கிட்மக்கர்? என்னங்க இது? சத்தியாகிரகத்தோட, உப்பு சத்தியாகிரகத்தோட தொடர்புடையது. இன் சிவில் டிசோபியன் மூவ்மெண்ட் யாருங்க நடத்துனா? நீங்க இப்போ மூணா சொல்றீங்க, யார் நடத்துறாங்க? கான் அப்துல் காஃபர் கான். என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே செஞ்சட்டைகள், ரெட் ஷர்ட் அணிஞ்சிட்டு வருவாங்க, அதிக பேர் பங்கு கொள்ளுவாங்க. ஓகேவா? நிறைய பேர் இதுல பங்கு கொள்ளுவாங்க. ரொம்ப முக்கியமானது. யார் எங்க நடக்கும்? நார்த் வெஸ்ட் ஃப்ராண்டியர் ப்ராவின்சஸ். ஓகேவா? வடமேற்கு எல்லை மாகாணங்கள் நடக்கும். இதுக்கு தலைமை தாங்கினது யாரு? கான் அப்துல் காஃபர் கான். அதான் கேட்டுக்காங்க நமக்கு, யாரு வந்து லெட் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு கான் அப்துல் காஃபர் கான் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுவரை கேட்ட கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சு? ஸோ ஒரு 32 கொஸ்டின் பார்த்தோம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுச்சுன்னா, சார் நிறைய ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ கேட்குற இடத்துல இருந்தானே திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல இருந்து எத்தனை கொஸ்டின் வந்துருக்குது? ஓகே, ஸோ அப்போ காந்தியுடைய அந்த ஆரம்ப கால போராட்டங்கள்ல இருந்து என்னெல்லாம் வந்திருக்குது? ஸோ நான் உங்களுக்கு இப்போ சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன். ஸோ நம்ம பார்த்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து எதெல்லாம் முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தியோடைய எல்லா போராட்டங்களும், காந்திஸ் ஆல் ப்ரொடெஸ்ட். முக்கியமா இதுல வந்து ஏர்லி டைம் நடந்தது, அப்புறம் சால்ட் சத்தியாகிரகா. ஓகே, ஸோ இதுல எல்லாமே இப்போ பண்ணிருவோம். சால்ட் சத்தியாகிரகா முக்கியம். சால்ட் சத்தியாகிரகன்றது சிவில் டிசோபியன் மூவ்மெண்ட், அப்புறம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ஸ், அப்புறம் அவர் பண்ண வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக்ஸ். ஓகே, இதெல்லாம் முக்கியமானது. ஸோ இது வந்து காந்தியுடைய எல்லா ப்ரொடெஸ்ட் பத்தி நம்ம படிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து முக்கியமா பாக்குறது பாத்தீங்கன்னா என்ன பாக்குறோம்? ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஒன்று. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எல்லாமே வந்து முக்கியமா? ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்றா இருந்துச்சா? எஸ். அடுத்தது பாருங்க, வேற என்ன பார்த்தோம்? ஸோ சால்ட் சத்தியாகிரகாவே நம்ம அந்த சிவில் டிசோபியன் மூவ்மெண்டே நமக்கு ஒரு தனி ஒரு பாட்டு மாதிரி எழுதுனேன். ஸோ தமிழ்நாட்டில் நடந்த இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, அப்புறம் அதே மாதிரி சால்ட் சத்தியாகிரகால வந்து தமிழ்நாட்டில் இருந்த விஷயங்கள், வேதாரண்யம் எல்லாமே நமக்கு முக்கியமா இருந்துச்சு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேற என்ன? இந்தியன் நேஷனல் ஆர்மி. இந்தியன் நேஷனல் ஆர்மின்ற நான் எப்படி சொல்றேன்னா, இந்த மாதிரி போலாமா? சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸோட ரிலேட்டடான விஷயங்கள் என்னது? ஃபவார்ட் பிளாக் கட்சி, அப்புறம் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அவர் எப்பெல்லாம் தலைவராக இருந்தார், சரி இந்தியன் நேஷனல் ஆர்மி அவர் தலைவராக இருந்தது, அந்த மாதிரியான விஷயங்கள். வேற என்னங்க? பார்ட்டிஷன் பட்டி கேட்கறது. அப்புறம் வந்து ஒரு கேப் இருந்துச்சு இல்ல, சில அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்றது மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்வராஜ் பார்ட்டி, அப்புறம் அதே மாதிரி வந்து காதர் பார்ட்டி வெளிநாட்டுல இருந்தது, காதர் பார்ட்டி. அப்புறம் லேட்டஸ்டா நடந்த பிரிட்டிஷ்காரங்க பண்ண எல்லா விஷயமே, பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த விஷயங்கள் என்னெல்லாம் பாருங்க. நம்ம ஏற்கனவே மிண்டோ மார்லி கிளியரா பார்த்தோம், மாண்டேகி செம்ஸ்போர்ட் பார்த்தோம். வேற என்னங்க? சைமன் கமிஷனா இருக்கட்டும், கிரிப்ஸ் மிஷனா இருக்கட்டும், கேபினெட் மிஷனா இருக்கட்டும், ஓகே, ரவுலட்டா இருக்கட்டும், ஓகே,
அதாவது இது எல்லாமே பிரிட்டிஷ் சைடு, இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம், பிரிட்டிஷ் சைடுல இருந்து கொண்டு வந்த எல்லா போராட்டங்களும். ஓகே, பிரிட்டிஷ் சைடுல இருந்து வந்தது. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து முக்கியமா இருக்குது. ஸோ காந்தியோடது ரொம்ப முக்கியம். அப்புறம் காந்தி விட்ட கேப்ல வந்ததெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். சுபாஷ் சந்திர போஸோட தொடர்பான விஷயங்கள், ஐஎன்ஏ, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறம் விமன் பற்றி ஏதாவது வந்ததுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஸ்வராஜ் பார்ட்டி, காதர் பார்ட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் வேற ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிருக்கோமா? ஸோ பார்ட்டிஷன் பற்றி கேட்டோம். அதாவது பார்ட்டிஷன்றது பிரிவினைவாதத்துக்கு அந்த காரணமா இருந்த விஷயங்கள் எல்லாமே அதுல தான் நமக்கு எல்லாம் வந்துடும். என்னன்னா அலிகார் மூவ்மெண்டா இருக்கட்டும், முஸ்லீம் லீக்கா இருக்கட்டும், யார் ஃபர்ஸ்ட் முன்மொழிதா இருக்கட்டும், முகமது ஜின்னா சொன்ன டைரக்ட் ஆக்ஷன் டே, டே ஆஃப் டெலிவரன்ஸ், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து பார்ட்டிஷன் கீழே வந்துருதா? ஓகே, இது போக நமக்கு என்ன கேட்காங்க, இதுவும் பார்ட்டிஷன் சம்பந்தமா வருது. ஓகே, ஸோ இது வந்து பேசிக் தான். அப்ப இந்தியாவில் நடந்த, அதாவது ஒவ்வொரு அவங்க இதை நம்ம பார்க்கும்போது இது கொடுத்த பதிலடியும் நம்ம சேர்த்தே பார்த்துருவோம். ஓகேவா? சைமன் கமிஷன் பார்க்கும்போது நமக்கு அதுக்கு இந்தியா கொடுத்த பதிலடி என்ன, கிரிப்ஸ் மிஷன் பார்க்கும்போது அதுக்கு இந்தியா என்ன ரியாக்ட் பண்ணாங்க, கேபினட் மிஷன் பார்க்கும்போது அதுக்கு இந்தியா வந்து என்ன ரியாக்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ பார்ட்டிஷன் ரிலேட்டடாக பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்துருவோமா? ஸோ வேற என்னங்க நமக்கு எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கோம் இதில். ஸோ எக்ஸ்ட்ரா ஒன்று கேட்டிருக்காங்க, நவீன ஒடிசா எப்போ பிரிக்கப்பட்டது அப்படின்றது. ஸோ இது வந்து ரீட் பண்ணதுதான். ஸோ இது வந்து ருக்குமணி லட்சுமிபதி வந்து சத்தியகிரகா கூட தொடர்புடையவங்க. கேபினட் மிஷன் சொல்லிட்டோம் நம்ம. ஸோ ஐஎன்ஏ பற்றி சொல்லிட்டோம். இந்தியன் நேஷனல் ஆர்மிலாம் எப்படி படிக்காம போக முடியும் இல்லையா? அப்புறம் பாருங்க, இது வந்து காந்தியடிகள் செஞ்ச எல்லா சத்தியகிரகா, கேபினட் மிஷன் பிளான். ஓகே, சட்ட மறுப்பு இயக்கம் ஒத்தி வைக்கப்பட்ட காரணம் சிவில் டிசோல் மூவ்மெண்ட் பிளஸ் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு. ஸோ இது வந்து கடைசியா இண்டிபெண்டன்ட் டேல, த ஈவ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்லலாம், அந்த 1946-7 காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் இதெல்லாமே. ஓகே, வேற சுவராஜ் பற்றி சொல்லிட்டோம். ஜாலியன் வாலாபாக் மசாக்கர். ஓகே, இது வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் வந்து நமக்கு எங்க வரும், நம்ம அவங்க கொண்டு வராங்க, ரவுலட் ஆக்ட் கொண்டு வராங்க, அதுக்கு பதிலடி கொடுக்கறது மாதிரி நடந்தது, அதுல நடந்த விளைவுகள். ஓகேவா? ஸோ அவங்க ஒன்று கொண்டு வராங்கன்னா நம்ம பதிலடி கொடுத்துருப்போம். ஸோ அங்கே என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஸோ இங்க ஒரு சால் சத்தியகிரகா, அங்க நடந்த விஷயங்கள் தான். ஸோ ஏறத்தாழ நம்ம பார்த்த இந்த இதுல இருந்து தான் எல்லாமே இருக்கிறது மாதிரி இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது? ஓகே, இது வந்து 1937 எலெக்ஷன் ரொம்ப முக்கியம். நம்ம அதை பார்த்தோம், அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது எலெக்ஷன் நடந்துன்னா முக்கியமாக பார்த்துக்கலாம். அப்போ நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ஸ், ஆகஸ்ட் ஆஃபர் யார் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நமக்கு எவ்வளோ பேசிக்காக இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அப்புறம் என்னதான் படிக்க போறோன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இதுல இருந்தா கொஸ்டின் கேட்குறான். மேக்ஸிமம் கொஸ்டின் எல்லாமே ரிப்பீட், மேக்ஸிமம் ரிப்பீட், அப்படிதானே? ஸோ என்னென்ன டாபிக்லாம் படிக்கணும், காந்தி நடத்துற எல்லா ப்ரொடக்ஷன், காந்தியை பற்றி படிச்சாலே பாதி முடிஞ்சுங்க. ஓகே, அவரோட ஏர்லி ப்ரொடெஸ்ட் எல்லாமே, அப்புறம் வந்து சத்தியாகிரகா எல்லாமே, சிவில் டிசோல் மூவ்மெண்ட், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஹங்கர் ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணாரு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், அது ரிலேட்டடா காந்தி இர்வின் பேக்ட். ஸோ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன சேர்த்துக்கலாம், காந்தி இர்வின் பேக்ட் சேர்த்துக்கலாம், அப்புறம் வந்து ஆகஸ்ட் ஆஃபர் சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாம் தான் நம்ம வந்து இதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும் என்னென்னலாம் படிக்க போறோம்ன்றது. ஸோ ஆரம்பிச்சோம்னா காந்தியோடைய விஷயங்கள் எல்லாம் வந்துடும், ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எல்லாம் வந்துடும், சுபாஷ் சந்திர போஸ், இந்தியன் நேஷனல் ஆர்மி, சுபாஷ் சந்திர போஸ் அவரு என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு வந்துடும். ஸோ பார்ட்டிஷன். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க இல்லாத அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அந்த கேப்ல எல்லாம் என்ன பண்ணாங்க, ஸ்வராஜ் பார்ட்டி, கதர் பார்ட்டி, இந்த மாதிரி விஷயங்கள், யார் தலைவர். ஸோ அதுலயும் வந்து பேசிக்கா தான் என்ன கேட்கறாங்க, யார் அதை ஆரம்பிச்சாங்க, இல்ல யார் அதை வழிநடத்திட்டு போனாங்க, இதுதான் பேசிக்கா கேட்கறாங்க, அப்படிதானே? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, சைமன் கமிஷன் அதோடைய விளைவுகள், கிரிப்ஸ் கமிஷன் விளைவுகள், கேபினட் கமிஷன் விளைவுகள். ஸோ இந்த மாதிரியான பேசிக்கை மட்டும் நம்ம பார்த்தாலே 80% ஆஃப் கொஸ்டினுக்கு ஷுவரா பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதை மட்டும் பார்த்தாலே 80% to 90% பண்ணிடலாம். நமக்கு எது மிஸ் ஆகும், அந்த மாடர்ன் டே ஆஃப் ஒடிசா வந்து மிஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாடர்ன் டே ஒடிசாலையும் ஒரு ட்ரிக் இருக்குங்க. என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த மாதிரி இயர் கொடுத்தாலே ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகும் 90% உங்களுக்கு தெரியாத பட்சத்துல. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க இயரை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல, ஓகே, 7 வரிசையில வரிசைப்படுத்துங்க. ஸோ 1926 ஃபர்ஸ்ட், 1929 செகண்ட், 1936 தேர்டு, 1939 ஃபோர்த்து. ஓகேவா? ஸோ எது ஆன்சர் ஆகனா 1936 தேர்டு. இது வந்து எப்படி குழப்பி கொடுத்திருந்தாலும் இந்த மாதிரி நம்பர் கொடுத்திருந்தாங்கனாலே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு மூணாவது எது வருதோ, ஓகேவா, 7 வரிசையில அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டு எது மூணாவது வருதோ அதுதான் மேக்ஸிமம் ஆன்சரா இருக்கும் 90%. நீங்க எந்த கொஸ்டினாலும் எடுத்து பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயத்துல நம்ம இப்படி ஒர்க் பண்ணலாம். ஸோ வேற கொஸ்டின் கூட நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கலாம், இதுல எதுவும் இல்லை.
ஸோ நம்ம இதை வந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல வேற இதுல கூட நம்பர்ஸ் எங்க வந்தா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு டாபிக். ஸோ இப்போ இந்த டாபிக்ல நம்ம எல்லாமே மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ இதை ஒரு ஃபாஸ்ட் ரிவைஸ் பண்றோம். ஓகேவா? என்ன ரிவைஸ் பண்றோம்னா, இதுவரை இதுல டிஸ்கஸ் பண்ணாத நமக்கு டாபிக் இருந்துச்சுன்னா, அதாவது இப்போ நான் கொஸ்டின்ல ஓகே இந்த பீரியட்ல கொஸ்டின் பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணாத டாபிக் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ பார்த்து நம்ம ஷார்ட்லாம் முடிச்சிடலாம். ஓகே, இதுவரை உங்களுக்கு ஓகேனாலும் ஓகே, இன்னும் நமக்கு சில இதெல்லாம் பார்க்கணும்னாலும் நம்ம பார்த்துடலாம். ஸோ பாருங்க, காந்தி நெரால் வந்து ஒரு ஃபாஸ்ட் ரிவைஸ் பண்ண சொல்லிடலாம். நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் பண்ண போறது இல்லை. இதுல விடுபட்ட முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு டைம் லைன் மாதிரி கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ அப்படியே வரிசையா பார்த்துட்டு இருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஆர் இந்த ஸ்லைடு வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வரும். ஸோ நோட்ஸ் எடுத்தாலும் ஓகே, இல்லைனாலும் இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். பாருங்க, காந்தி நேரா 1917 இருந்து 47 வரை. ஸோ காந்தி வந்து 1915 இந்தியாவுக்கு வராரு. வந்து பார்த்தா கோபாலகிருஷ்ண கோகலே அவருடைய பொலிட்டிக்கல் லீடர், பொலிட்டிக்கல் குருன்னு சொல்லலாம். அவர் வந்து இந்தியா ஃபுல்லா ஒரு டூர் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஒரு வருஷம் ஃபுல்லா டூர் முடிச்சுட்டு வர சபர்மதியில ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்கிறாரு. சாகியா சபர்மதி அப்படின்ற இடம் அகமதாபாத்ல ஒரு ஆசிரமம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவரு மேற்கொண்ட ஃபர்ஸ்ட் ஏர்லியர் சத்தியாகிரகா பற்றி சொன்னேன் இல்லையா, சம்பரான் சத்தியாகிரகா சொன்னேன். அதான் ஃபர்ஸ்ட் சிவில் டிசோபியன் மூவ்மெண்ட். சின்கத்தியா சிஸ்டத்தை அங்க நடத்திட்டு இருக்காங்க. 3/20 20ல 3 பகுதி வந்து இண்டிகோ கல்டிவேஷன் பண்ண சொல்றாங்க. ராஜ்குமார் சுக்லா வந்து காந்தியை கூப்பிடுறாரு. இவர் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்றாரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் சொன்ன சேலரி கை கேட்கறாங்க, அதை வாங்கி கொடுக்குறாரு. கேதா பார்த்தோம், நம்ம எக்ஸ்ட்ரா கேராவும் பார்த்தோம். ஓகேவா? கேரால வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலோட உதவியோட அந்த விஷயங்களை பண்ணி கொடுக்குறாரு. அங்கேயும் இதே பிரச்சனை தான். கேதால என்ன நடந்தோ அதே பிரச்சனை தான். ஓகேவா? ஓகே, ஸோ இங்க வந்து யாருன்னா விதல்பாய் பட்டேல் கூட ஹெல்ப் பண்ணுவாரு. ஓகேவா? கேரா வந்து வல்லபாய் பட்டேல் நான் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மாண்டேகு செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ இது வந்து அவங்களுடைய காலகட்டத்தில் நடந்தது. யாருடைய காலகட்டங்க? மாண்டேகு செம்ஸ்போர்ட் வந்து பிரிட்டிஷோட சைட்ல இருந்து பண்ணது. ஸோ மாண்டேகு செம்ஸ்போர்ட்ல வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. 70% பேருக்கு வந்து எலெக்டட் பர்சனாலிட்டி சட்டசபையில இருக்கிறதுக்கான இது, விமனுக்கு ஓட்டிங் ரைட் கொண்டு வருவாங்க, கவர்னருக்கு வீட்டோ பவர் கொண்டு வருவாங்க, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்து அப்பர் ஹவுஸ் அண்ட் லோயர் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி பிரிப்பாங்க. ஓகேவா? ஸோ சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்து அப்பர் ஹவுஸ் அண்ட் லோயர் ஹவுஸ்ன்ற மாதிரி பிரிப்பாங்க. அதே மாதிரி வந்து டைரக்ட் எலெக்ஷன்ல வந்து யாரெல்லாம் ஓட்டு பண்ணலாம்னா சொத்து வச்சிருக்கவங்க, எஜுகேஷன், அப்புறம் வந்து டாக்ஸ் வச்சிருக்கவங்க, இந்த அடிப்படையில பண்ணலாம். அப்புறம் வந்து ரிசர்வ் தொகுதி வந்து நிறைய பேர் கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து முஸ்லீம் கொண்டு வந்த மாதிரி இங்க வந்து சீக்ஸுக்கு, ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு, கிறிஸ்டியன்ஸ்க்கு, யூரோப்பியன்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. டுவல் கவர்மெண்ட் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி வந்து ரிசர்வ் சப்ஜெக்ட் அண்ட் டிரான்ஸ்பர் சப்ஜெக்ட் அப்படி ரெண்டா பிரிச்சு டுவல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ ஒதுக்கப்பட்ட துறைகள், அப்புறம் வந்து மாற்றி அமைக்கப்பட்ட துறைகள். ஓகேவா? ஒதுக்கப்பட்ட துறைகள் வந்து ஆளுநர் கண்ட்ரோல்ல இருக்கும், இது வந்து மற்ற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ்ல கொண்டு வந்த சில மாற்றங்கள். ஓகே, இதுவும் நமக்கு முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, 1919 நம்ம ரவுலட் ஆக்ட் கிளியரா பார்த்தோம். என்னன்னா பிரிசன் வித்தவுட் ட்ரையல். ஓகேவா? பிரிசன் வித்தவுட் ட்ரையல். இந்தியர்கள் யாருனாலும் எந்த ஒரு விசாரணை இன்றியும் சிறையில் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருவாங்க 1919. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து இதை பயங்கரமா எதிர்ப்பாங்க. அதனால ரவுலட் சத்தியாகிரகம் நடக்கும். காந்தி இதை வந்து பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாரு. 1916 வந்து ஏப்ரல் 6 எல்லாத்தையும் வந்து இதுக்காக போராட அழைச்சிருப்பாரு. காந்தி வந்து ஆல் ஓவர் கண்ட்ரி எல்லாத்தையுமே சத்தியாகிரகம் வந்து ஆரம்பிப்பாரு. ஸோ இந்த ரவுலட் சத்தியாகிரகம் வந்து 1919 மார்ச் 18 மெரினால காந்தி வந்து ஒரு மீட்டிங்கை போடுறாரு. மெட்ராஸ்ல சத்தியாகிரக சபா அப்படின்னு ஒரு அமைப்பே ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் மசாக்கர், அந்த இதுல வந்து ரவுலட் சத்தியாகிரகால வந்து நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமா சத்யபால் அண்ட் சாய்புதீன் கிச்லு இவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஃபைசாகி ஃபெஸ்டிவல், சீக்கோட ஹேர்வேஸ் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு வந்து அம்ரிஸ்டர்ல ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. ஒரு 2000 மெம்பர் இருக்கிறாங்க. ஜெனரல் டயர் உள்ள வந்தவர் ஸ்ட்ரைட்டா 370 நிறைய பேரை சுட்டு கொல்றாரு. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் அண்ட் காந்தி எல்லாமே அவங்களோட பட்டங்களை திருப்பி கொடுத்துறாங்க. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் வந்து என்ன பட்டத்தை திருப்பி கொடுக்குறாரு? நைட்வுட் அப்படின்ற அவரோட பட்டத்தை திருப்பி கொடுக்குறாரு. காந்தி வந்து கேசரி ஹிந்த். ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நமக்கு டேட் முக்கியம். ஏப்ரல் 13, 1919 வந்து நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க,
ஸோ இதுக்குடைய பின்விளைவு என்னன்னா 1940 வந்து உத்தம் சிங் வந்து அவரை ஜெனரல் ஓடையரை வந்து கொலை பண்ணிடுவாரு லண்டன்ல கேக்சன் அப்படின்ற ஒரு ஆடிட்டோரியத்துல. அப்புறம் அவரை வந்து பெண்டோவில்லே பிரிசன்ல வந்து தூக்குல போட்டுருவாங்க. இந்தியாவில் ஒன்று நடந்தாலே சும்மா இருக்க மாட்டாங்க. இவர் லண்டன்ல போய் பண்ணாருன்னா சும்மா இருப்பாரு. ஸோ இது ஒரு சின்ன ஆறுதல் தர விஷயமா இருக்கு நமக்கு அமைஞ்சாலுமே, அந்த ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் வந்து நமக்கு ஒரு மோசமான பேரிடி. ஸோ இப்போ வந்து இதுல வந்து கிலாஃபத் மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ கிலாஃபத் மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. இதை நாம வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நமக்கு கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க, ரீசெண்டா கேட்கல, அவ்வளவுதான். ஸோ கிலாஃபத் மூவ்மெண்ட்ல யாரு? அலி பிரதர்ஸ், மௌலானா முகமது அலி, மௌலானா சவுகத் அலி, இவங்க தான். ஸோ கிலாஃபத் டேன்னு சொல்லிட்டு இந்தியா தமிழ்நாட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்க 1920 ஏப்ரல் 17. ஸோ இதான் வந்து கிலாஃபத் டே. ஓகே, இந்த தமிழ்நாட்டில் மெட்ராஸ் நடக்கிற மீட்டிங் வந்து யார் வந்து ஹெட் பண்ணிருப்பாங்கன்னா மௌலானா சவுகத் அலி வந்து ஹெட் பண்ணிருப்பாரு. அவரோட தலைமையில் நடந்திருக்கும். ஸோ 1920 அடுத்து என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ திங்க் பண்ணுங்க 2 seconds. ஸோ நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், காந்தி பண்ண நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். மெட்ராஸ்ல வந்து ராஜாஜி, ஈவேரா பெரியார், சத்தியமூர்த்தி எல்லாரும் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் 31 ஆரம்பிக்கிறாரு அலகாபாத் காங்கிரஸ் செஷன்ல. 1920 காங்கிரஸ் ஸ்பெஷல் மீட்டிங் நடக்குது. காங்கிரஸுடைய ஸ்பெஷல் சிட்டிங் கல்கத்தால வந்து நடக்குது. ஸோ அங்கதான் இதை வந்து கொண்டு வராங்க. 1920 பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நாக்பூர் செஷன், வீர ராகவாச்சாரியார், இது ஒரு முக்கியமானது. தமிழ்நாட்டுக்காரர் வீர ராகவாச்சாரியார் நடத்துறாங்க. இதுல வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. 1921 வந்து பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் பிரபு வந்து வராரு. அவருக்கு வந்து கடையெடுப்புகளும் போராட்டங்கள் தான் அவர் வந்து வெல்கம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ 1922 நான் ஆல்ரெடி சொன்னேன், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் பார்க்கும்போதே சௌரி சௌரா இன்சிடென்ட் நடக்குது. சௌரி சௌரா இன்சிடென்ட் என்ன நடக்குதுன்னா, இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை அமைதியான முறையில் நடத்திட்டு இருக்கும்போது அப்போ போலீஸ் வந்து தடியடி துப்பாக்கி சூடுலாம் நடத்துறாங்க. இவங்க கோவப்பட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் இந்த போராட்டக்காரர்கள்லாம் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனை வந்து தீ வச்சிடறாங்க. ஸோ 22 போலீஸ்மேன் உட்பட அந்த போலீஸ் ஸ்டேஷனே பத்தி எரியுது. காந்தி தான் காரணம் சொல்லிட்டு தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. அவர் 1924 வரை ஜெயிலில் இருக்கிறாரு. காந்தி நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுறாரு. ஸோ சௌரி சௌரா நடந்து 100 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேவா, இது 101 வருஷம் முடிய போகுது. பிப்ரவரி 5, 1922. ஸோ இப்போ இப்படியே சும்மா காந்தி வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அமைதியா இருங்கப்பான்னு சொல்லிட்டாரு. இப்போ இருந்தா சரிப்பட்ட வராதுன்னு சொல்லிட்டு மோதிலால் நேரும் சிஆர் தாஸும் சேர்ந்து ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டியை வந்து ஆரம்பிச்சிடறாங்க. மெட்ராஸ்ல சத்தியமூர்த்தி வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன்ல வந்து ஸ்வராஜ் பார்ட்டி வந்து 42 இடத்துல வின் பண்றாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை வந்து ஒரு மேடையா, அரசியல் களமா, அவங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிற இடமா யூஸ் பண்ணுங்க சொல்லிட்டு போறாங்க. 1925 சிஆர் தாஸ் இறக்கவும் 1926 டோட்டலா வெளியவே வந்தாங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருந்து ஸ்வராஜ் பார்ட்டி. அதுக்கப்புறம் அந்த கட்சி அப்படி காணாம போயிருது. 1927 பாத்தீங்கன்னா சைமன் கமிஷன் கொண்டு வர்றாங்க. எதுக்காகனா யாருடைய தலைமையினா ஜார்ஜ் சைமன் தலைமையில ஒரு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அமைப்போம் அப்படின்ற இதுல கொண்டு வராங்க. ஆனா இந்த கமிஷன்ல வந்து எந்த ஒரு இந்தியமே இல்லை. இந்தியாவுக்கான ஒரு அரசியலமைப்பை ஏற்படுத்துறதுல ஒரு இந்தியர் கூட இல்லைன்னு சொல்லிட்டு கோவம் வருது. கோவம் வந்தோடனே 1900 மெட்ராஸ் காங்கிரஸ் செஷன்ல வந்து 1927 முக்கியங்க, மெட்ராஸ் காங்கிரஸ் செஷன்ல வந்து இத சைமன் கமிஷனை எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அது போக காங்கிரஸும் எதிர்க்கிறாங்க, ஹிந்து மகாசபா எதிர்க்கிறாங்க, முஸ்லீம் லீக் எல்லாருமே இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ கருப்பு கொடி ஏற்றி நிறைய போராட்டங்கள் நடக்குது. கோ பேக் சைமன்ற போராட்டம் நடக்குது. இதுல நடந்த தடியடியில லாலா லஜபதி ராய் வந்து இறந்துறாரு. ஓகேவா? ஸோ இதை குழப்பிக்காதீங்க. லாலா லஜபதி ராய் வந்து இந்த சைமன் கமிஷன் போராட்டத்தெல்லாம் இறப்பாரு. ஸோ மெட்ராஸ்ல சத்தியமூர்த்தி வந்து இதை நடத்திட்டு போவாரு. ஓகே, இதுல ஒரு பேட் திங் என்னன்னா, எப்படின்னு அது உங்களுடைய டிசிஷன். ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து இந்த சைமன் கமிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நேரு ரிப்போர்ட் கொண்டு வராங்க. காங்கிரஸ் செஷன் ஏன் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, இவங்க எல்லாமே வந்து ஒரு சார்பா இருந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஸோ அவங்கன்னா எல்லாருக்கும் ஏற்கனவே கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தவங்க. ஸோ எல்லா ஜாதிக்கையும் உள்ளடக்கி ஒரு நல்ல ஒரு இதா பண்ணுவாங்க அப்படின்றது மாதிரி இதுல சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் தப்பு சொல்றதுக்கு இல்லை. ஸோ 1927 சைமன் கமிஷன் முடியுதா, 28 நேரு ரிப்போர்ட். ஓகே, நம்ம நேரு ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்கல்ல மேட்ச் த ஃபாலோயிங்ல. ஸோ காங்கிரஸ் செஷன் கல்கத்தாவில் நடக்குது. அதில் மோதிலால் நேரு வந்து ஒரு 14 அம்ச கோரிக்கைகளை கொண்டு வராரு. அதே மாதிரி ஜின்னாவும் சில இதெல்லாம் கொண்டு வராரு. ஸோ ஜின்னாவுடைய நிறைய கேட்கிறாரு. என்னன்னா, சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில 1/3
முஸ்லீம்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராரு. அதை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. ஆல் ஆல் பார்ட்டி மீட்டிங் நடக்குது. அதுல வந்து இந்த கொள்கையெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 14 அம்ச கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு. அதையும் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. செப்பரேட் கண்ட்ரி அப்படின்றத அவரு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா? 1929ல பூர்ண ஸ்வராஜ். 1929ல பாத்தீங்கன்னா லாகூர் காங்கிரஸ் செஷன்ல வந்து ஜவஹர்லால் நேருடைய தலைமையில் நடக்குது. அப்பதான் வந்து அந்த பூர்ண ஸ்வராஜ் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றாங்க. ஸோ எங்க வந்து இது வந்து டிசம்பர் 31 நடக்குது. ஜனவரி 26ஆம் தேதி ஒரு கொடி ஒண்ணு நம்முடைய மூவர்ண கொடியை வந்து ஏத்தி இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்ற முழக்கங்களோட இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டதுன்னு சொல்லி கோரிக்கை ஒரு முழக்கங்கள் இடுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 1930ல இதுக்கப்புறம் வந்து சிவில் டிசோபியன் மூவ்மெண்ட் ஆரம்பிக்குது. ஸோ அதோட ஒரு பகுதி தான் தண்டி மார்ச். சிவில் டிசோபியன் மூவ்மெண்ட் எப்படி ஆரம்பிக்கும்னு சொல்லி அங்கே சொன்னேன். காந்தியடிகள் சில காலக்கெடு வச்சு பிரிட்டிஷ்ட வந்து சில கோரிக்கைகள் வைக்கிறாரு. அது நடக்காத ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தண்டி மார்ச் இதில் நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அப்படிதானே? ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அதையும் நான் வந்து எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பூனா பேக்ட். ஸோ காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில நடந்தது தான். காந்தி வந்து இந்த எஸ்சி கம்யூனிட்டிக்கு வந்து இந்த இதை கொடுத்தது, கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தது வந்து காந்திக்கு பிடிக்கல. அதனால அவர் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு எரவாடா ஜெயிலில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஸோ இப்போ அம்பேத்கர் வந்து இல்ல இதான் கரெக்ட்னு சொல்றாரு. காந்தியோடைய உயிரை காப்பாத்துற பொறுப்பு அம்பேத்கர் கையில இருக்கு இப்போ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ முடிவுக்கு வந்து அதுதான் பூனா பேக்ட். ஓகேவா? ஸோ இதில் பூனா பேக்ட் இயர் தேவை, யாருக்கு இடையில நடந்து தேவை, அதை தவிர எதுவுமே முக்கியம் கிடையாது. ஸோ நம்ம உட்காந்து ஃபுல் கதையெல்லாம் படிச்சுட்டு இருக்கக்கூடாதுங்க எக்ஸாமுக்கு. நமக்கு என்ன தேவையோ, கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறானோ படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ 1933 ஹரிஜன் மேகசின். ஸோ அப்புறம் நாலேஜ் டெவலப் பண்ணணும், நம்ம பின்னாடி உட்காந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை சர்வீஸ், நமக்கு தேவை வேலை. 1933 வந்து ஹரிஜன் மேகசின் வந்து காந்தி வெளியிடுறாரு. ஹரிஜன் சேவா சங்கம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. எதுக்காகன்னா காந்தி, நான் என்ன சொல்றது, அவருக்கும் அந்த ஹரிஜன் மக்கள் மேல அன்பு பாசம் மக்கள் எல்லாம் இருக்குன்றத வெளிக்காட்டும் விதமா அவர் வந்து பண்றாரு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இதுல இருந்தா நிறைய விஷயம் நமக்கு இப்ப இருக்க இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்குது. நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க. ஸோ இதை நம்ம பாலிட்டியில டீட்டெயிலா பார்ப்போம். 1937 எலெக்ஷன். ஸோ இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியமானது. எலெக்ஷன்ல காங்கிரஸ் வந்து வின் பண்றாங்க. அதுல காங்கிரஸ் வந்து இந்த முஸ்லீம்ஸ் வந்து 4.8% ஆஃப் ஓட்ஸை வந்து வாங்குறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். 1939 செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தது. அப்ப யாரு? லின் லித்தோ வந்து இதா இருக்கிறாரு. இந்தியாவும் வார்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லின் லித்தோ சொல்றாரு. இவங்க வந்து 1937 வின் பண்ண காங்கிரஸ் 39 இப்படி சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துறாங்க. அந்த ரிசைன் பண்ற அந்த டேயை ஜின்னா வந்து டே ஆஃப் டெலிவரன்ஸ், மீட்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றாரு. ஸோ மீட்பு நாள் செலிப்ரேட் பண்ண யாரு? ஜின்னா. மீட்பு நாள்னு ஏன் பண்ணாரு? காங்கிரஸ் அமைச்சரவை ரிசைன் பண்ண அந்த நாள் மீட்பு நாளாட்டு அவர் அறிவிச்ச டே என்ன? 1939 டிசம்பர் 22. ஸோ இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. 1939 சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஐஎன்சியோட ஹெட் ஆகுறாரு. அப்புறம் 38 ஆவாரு. 38 39 அப்படிதானே? ஸோ இதை நம்ம கிளியரா பார்த்தோம். ஸோ 39 ரிசைன் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற கட்சி ஆரம்பிக்கிறாரு. கூடவே அவர் ரிசைன் பண்ணும்போது ராஜேந்திர பிரசாத் அடுத்த தலைவர் ஆகுறாரு. அது போக இன்னொரு விஷயம், 39 பட்டாபி சித்தராமையை எதிர்த்து வின் பண்ணி வந்திருப்பாரு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ். 1940 ஆகஸ்ட் ஆஃபர் கொண்டு வந்து யாருங்க? லின் லித்தோ. இது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படிதானே? ஸோ ஆகஸ்ட் ஆஃபர் வந்து என்ன கொடுத்தாங்க? டொமினியன் ஸ்டேட்டஸை ஃபியூச்சர்ல தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காலவரை ஏற்றி இருந்ததுனால காந்தி வந்து மறுபடியும் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் ஆரம்பிக்கிறாங்க. இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆச்சாரிய வினோபாவே 1940 அக்டோபர் 17 ஜவஹர்லால் நேரு வந்து செகண்ட் அப்படின்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய 2000க்கு மேற்பட்டவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. 1942 கிரிப்ஸ் மிஷன் அனுப்புறாங்க சார் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையில. ஸோ காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இதை எதிர்க்கிறாங்க. ஸோ அவ்வளோ விஷயம் போதுமான நமக்கு. 1942 கிரிப்ஸ் மிஷன் சார் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையில காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இதை வேணாம்னு சொல்றாங்க. ஸோ 1942 குவைட் இந்தியா மூவ்மெண்ட் வராங்க. வெள்ளையனே வெளியேறு அப்படின்ற இயக்கத்தை கொண்டு வராங்க. ஸோ பாம்பேல ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி நடக்குது. அங்கதான் டூ ஆர் டை அப்படின்றத வந்து காந்தி சொல்றாரு. ஆகஸ்ட் 9 காந்தியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவர் வந்து அந்த போராட்டத்தை தீவிரமா எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும் போதும் ஆல்ரெடி இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு காந்தி இந்த வாட்டி ஏதோ பண்ண போறாருன்னு சொல்லிட்டு காந்தியை பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. ஸோ சிஆர் பிளான், ராஜாஜி பிளான். ராஜாஜி வந்து என்ன சொல்றாரு? இப்போ வந்து ஒருவேளை பாகிஸ்தான், இப்போ வந்து காந்தி ஜெயில இருக்காரு,
இந்த டைம்ல வந்து இவர் ஒரு பிளான் சொல்றாரு, ஒரு அறிக்கை விடுறாரு. அதுல வந்து சப்போஸ் இந்த மாதிரி பிரிக்கிற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்தந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே இப்போ இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிறாங்க. பார்டர் டிஸ்ட்ரிக்ட வந்து எங்க போனோம் அப்படின்ற உரிமையை அவங்களுக்கே கொடுத்துடணும். அவங்களுக்குள்ள சாவரன்டி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன் இது எல்லாமே ரெண்டுக்கும் பொதுவாக்கணும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 1944ல காந்தி வந்து வெளியே வராரு. வெளியே வந்தவர் ஜின்னாட்ட பேசுறாரு. எதை வச்சு பேசுறாருன்னா இந்த சிஆர் பிளானோட அடிப்படையில ஓகே இப்படி பண்ணிக்கலாம், இந்த பிளான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. ஆனா எந்த பதிலும் கிடைக்கல. ஓகேவா? ஸோ 1945ல வேவல் பிளான் வந்து சிம்லா கான்ஃபரன்ஸ்ல ஆனா ஏற்றுக்கொள்ளப்படல. ஓகேவா? ஸோ 1946ல மறுபடியும் எலெக்ஷன் நடக்குது. அதுல வந்து காங்கிரஸ் வந்து வின் பண்றாங்க. ஓகே, வேவல் பிளான் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, 1945. அதுதான் நமக்கு முக்கியமானது. இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கான்ஸ்டியூஷன் எழுத சொல்லுவாங்க. அப்புறம் வந்து முஸ்லீம்களுக்கும் ஹிந்துக்களுக்கும் சம அளவு இது எப்படி வந்து முஸ்லீம்களுக்கு அவங்களுடைய சிறுபான்மை இடத்துல வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோ அதே மாதிரி ஹிந்துக்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சிக்களுக்கும் அதே மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிருப்பாங்க. வேற ஒன்றும் பெருசா இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் 1946ல எலெக்ஷன் நடக்கும். காங்கிரஸ் வெற்றி பெறுது. 1946ல கேபினட் மிஷன் வராங்க. அதுல யாரெல்லாம் இருக்காங்க? ஃபெதிக் லாரன்ஸ், ஸ்டாஃபோர்ட் கிரிம்ஸ், ஏவி அலெக்சாண்டர். இந்த டைம்ல வந்து தொழிற்கட்சி அங்க வந்து வின் பண்ணிருப்பாங்க. கிளமண்ட் அட்லி வந்து பிரதமராக இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அமைக்கிறதுக்காக எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அமைக்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக் கிட்டத்தட்ட ஓகே சொல்லுவாங்க. ஜின்னா வந்து ஓகே சொல்லி ஜாயின் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸும் இதுக்கு வந்து ஓகே சொல்லிடுவாங்க. திடீர்னு என்ன ஆகும் தெரியல, ஜின்னாவுக்கு வந்து ஜூலை 6ஆம் தேதி ஓகே சொன்னவர் ஜூலை 26ஆம் தேதி நோ அப்படின்னு சொல்லிட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருந்து வெளியே போயிடுவாரு. அதுக்கப்புறம் 1946ல டைரக்ட் ஆக்ஷன் டே. அங்கதான் ஹிந்து முஸ்லீம் ஃபைட்டாவே மாறிடும். நவஹாலிக்கு வந்து காந்தி விரைஞ்சு போவாரு. அங்க நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும். ஸோ 1946ல இன்டரிங் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்றாங்க நேரோட தலைமையில. முஸ்லீம் லீக் லேட்டா வந்து மறுபடியும் ஜாயின் பண்றாங்க. லியாக்கத் அலியை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரா போடுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபினான்ஸ் மெம்பரா முக்கியமான ஒரு உறுப்பினராக போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிளான். மவுண்ட் பேட்டன் யாரும் இல்லை, வைஸ்ராய், நமக்கு வைஸ்ராய் இருந்தவர். ஸோ இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைவாதத்தோட இந்த இதை வந்து சொல்றாரு. ஓகே, இந்தியாவும் பாகிஸ்தானும் இதோட ரெண்டா பிரியுது. பிரின்ஸ்டல் ஸ்டேட் வந்து இந்தியா கூடயோ பாகிஸ்தான் கூடயோ, அதாவது பிரிட்டிஷ் இல்லாம நிறைய பிரின்ஸ்டல் ஸ்டேட் குட்டி குட்டியா இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாம் ஒன்லே இந்தியா கூட சேருங்க, பாகிஸ்தான் கூட சேருங்க, உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராட்கிளிஃப் வராரு. அவர் தான் அந்த லைனை வந்து ஃபிக்ஸ் பண்றதுல வராரு. பஞ்சாப் இங்க இருக்கு, பெங்கால் இங்க இருக்கு. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி தான். ஓகே, அந்த அந்த லைன் எல்லாம் பிரிச்சு கொடுக்கறதுக்காக ஹெல்ப் பண்ண வராரு. ஸோ பஞ்சாப் பெங்கால் பற்றி நம்ம பின்னாடி பேசிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க, அதை பிரிக்கிறத பற்றி. ஏன்னா இங்க தெரியும் இல்லையா, பாகிஸ்தான்ல பாதி பஞ்சாப் இருக்குது, இந்தியாவில் பாதி பஞ்சாப் இருக்குது. அதே மாதிரி தான் பெங்கால்லையும். ஸோ அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் 1947 ஜூன் 14 மீரட் காங்கிரஸ் செஷன்ல வந்து சொல்றாங்க இண்டிபெண்டன்ட் வித் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. 1947 ஜூலை 8 ராட்கிளிஃப் வராரு, எல்லைகள் எல்லாம் பங்கீடு பண்றாரு. ஓகேவா? 1947 ஜூலை 18 இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டை வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல நிறைவேற்றுறாங்க வித் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற ரெண்டு கண்ட்ரிக்குமானது. ஸோ 1947 ஆகஸ்ட் 15 ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, இந்தியா விடுதலை அடையுது. ஓகேவா? ஸோ இது நான் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொன்னேன். முக்கியமானது ஆல்ரெடி நமக்கு தேவையானலாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ மீதியெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கிளியராக தேவை அப்படின்னா, ஏன்னா அந்த செஷன் வந்து ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஓகே, ஸோ இந்த வீடியோ எனக்கு இன்னும் கிளியராக வேணும் சார், எங்க சார் சொல்லியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேவா? ரேபிட் ரிவிஷன் 1885 டு 1947. ஸோ அந்த வீடியோ வந்து 1885ல இருந்து ஆரம்பிச்சு 1947 வந்த உள்ள பீரியடை கிளியரா நம்ம அதில் போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோவில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த செஷன் உங்களுக்கு பயங்கர பிரோஜனமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதுல என்ன டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி படிங்க, தேவையில்லாம படிக்கவே வேணாம். ஓகேவா? ஸோ நம்ம ஈஸியா நம்ம வந்து மார்க் கொண்டு வந்துடலாம். ஸோ இதெல்லாம் பேசிக். ஸோ பேசிக்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலே நம்ம ஆல்மோஸ்ட் 80%, 70-80% வந்தாச்சு. மீதி 20% தான். அது எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. அது நம்ம வந்து நமக்கு தான் நெகட்டிவ் மார்க் இல்லைல்ல. நான் சொன்ன ட்ரிக்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒரு கொஸ்டின் ஒரு ட்ரிக் சொல்லலாம், அந்த மாதிரி நிறைய ட்ரிக் இருக்குது. நான் போக எல்லாமே தனியாக சொல்றேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம நல்ல மார்க் ஹை ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கோர்ஸ் சம்மந்தமா டீட்டெயில்ஸ், ஓகேவா, உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் வேணும், இல்லை ஜாயின் பண்ணணும், மெட்டீரியல் வேணும், என்னதுக்குனாலும்
கீழே இருக்க வெப்சைட்லேயோ ஆர் கீழே இருக்க இந்த ஃபோன் நம்பர்லேயோ காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. மீதி நம்ம இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ஒரு சப்ஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.